கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களையெல்லாம் காண ஆண்டவர் தேவன் எனக்கு கிருபை பாராட்டினவரையால் நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம், என்னோட ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த நாளில் இந்த மீட்டிங்க்கு எங்களை கோயம்புத்தூர்லேருந்து வரவழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும், பாஸ்டர் அம்மா, அதுக்கப்புறம் நவநீத அம்மா, அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஏன் இவ்வளோ தூரம் ஆண்டரை இவ்வளோ வர வச்சு அவங்க மனசில் பேசி எல்லாம் பண்ணார் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் நேசிக்கிறார். அவர் உங்களை முன்னோக்கி பார்த்து என்ன நினைக்கிறாருன்னா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியாக கனம் பெற்றாய். எங்கேயோ நாங்கள் இருக்கோம், நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஒருத்தர் பார்த்ததில்ல, ஆனால் உள்ளத்தை அறிந்த தேவன் இன்னைக்கு உங்களை சந்திக்கும்படியாக தேவன் விரும்பினபடியால் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த கூட்டம் அமைந்தது. அதனால நம் தேவனுக்கு நம்மளுடைய நன்றிகளை நாம் செலுத்துவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பிக்கும் ஒரு சின்ன பாடல் பாடி நம்ம ஆரம்பிக்கலாம். தூய ஆவியானவர் இறங்கும், துரிதமாக வந்திறங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும், பரிசுத்த பிதாவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும், தூய ஆவியானவர் இறங்கும், துரிதமாக வந்திறங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும். பல பல வருடங்கள் கழிந்தும் பாரினில் இன்னும் இருளும் அகலவில்லை, எனவே நீரே இறங்கும், பரிசுத்தமாகவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும், தூய ஆவியானவர் இறங்கும், துரிதமாக வந்திறங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும், ஜெயிப்பவர் பலரையும் எழுப்பும், கிறிஸ்தவ சமூகத்தை திருத்தும், தூயவரனே தயவாய் வேகம் இறங்கும், பரிசுத்த பிதாவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும், தூய ஆவியானவர் இறங்கும், துரிதமாக
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை. ஆண்டவர் தாமே இந்த நாளில் காலை மட்டுமாய் நம்மளோட கூட இருந்து நல்ல ஆராதனை கொடுத்து நம்மளை தேவன் தாமே போஷித்து இருக்கிறார் இல்லையா? நேற்று தினத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் நம்மளுக்கு தேவன் கொடுத்த இந்த வாரத்துக்கான நல்ல தலைப்பு வந்து என்ன தலைப்பு? விடுதலையும் சத்தியமும் என்ற தலைப்பில் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். தேவன் தாமே அவர் உள்ளத்தில் கிரியை செய்து ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? ஒரு பர்பஸோடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதை கொடுக்கும்படியாக தான் தேவனும் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆகையினால இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ள காணப்படுற நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், ஏக்கங்கள் என்ன இருக்குன்னா, என்னோட யாருக்கு முதல்ல விடுதலை வேணும்? அது சுவாதீனமாக ஃப்ரீயாக இருக்கவங்களுக்கு விடுதலை வேண்டாம். விடுதலை என்பது யாரெல்லாம் அடைக்கப்பட்டிருக்காங்களோ, சிறைப்படுத்தப்பட்ட சிறைனா ஆக்சுவல் சிறை கிடையாது. சிறைனா என்னன்னா 4 பக்கமும் அடையப்பட்டிருக்கும், எங்கேயும் போக முடியாது, அந்த இடத்துல சிக்கிட்டே இருக்கணும், அது பேர் தான் சிறை. ஸோ நம்மளோட வாழ்க்கையிலும் சிறையிருப்பின் சூழ்நிலையாக இருக்கும். அது வழி தெரியாத ஒரு சூழ்நிலை, எந்த பக்கமும் போக முடியாது, வழி தெரியாத ஒரு வாழ்க்கையில் நம்ம பட்டிருப்போம். அப்போ அவங்களுக்கு தேவை விடுதலை தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கும் சாபத்திலிருந்து விடுதலை தேவை. ஒரு விதமான ஒரு சாபம் வந்து நம்ம குடும்பத்தை நம்மளை ஆட்டிக்கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன பண்ணாலும் ஒரு சாபம், எல்லாரும் சொல்ல இது ஒரு சாபம் அப்படின்வாங்க. அது சாபம் வந்து நிச்சயமாகவே இருக்கும், சாபத்தில் விடுதலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாதியின் கொடுமை. அநேகருக்கு வியாதியின் ஒரு கொடுமையில் வந்து கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் இல்லையா? இதுக்கப்புறம் பொதுவான ஒரு காரியம், ஒரு பண கஷ்டம், அது சொல்ல முடியாத ஒரு கஷ்டம். அதுலேருந்து ஒரு விடுதலை தேவை அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் வெளியே சொல்லாட்டியும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கத்தும் எல்லாத்துக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை என்னன்னா, அநேக குடும்பத்தில் குடின்ற ஒரு கொடுமை வீட்டை என்ன ஆட்கொண்டிருக்கு. அதிலிருந்து எப்போ என்னோட குடும்பம் இந்த குடி என்ற கொடுமையிலிருந்து விடுதலையாகும் அப்படின்னு நாட்களாக ஆண்டுகளாக அதற்கென்று காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை தேவை. ஏன்னா அவங்க தான் ஒரு கட்டில் இருக்கிறாங்க, விடுதலை நிச்சயமாக தேவை. அதுக்கப்புறம் இது மாத்திரம் இல்லை, கணவரோட குடி நிமித்தமாக, அது மாத்திரம் இல்லாமல் பிள்ளைகள்னால, சில பேற்றோட பிள்ளைகளுடைய சூழ்நிலை, அவங்களுடைய நடக்கை, அவங்களுடைய குணத்து நிமித்தமாக அவங்களே குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை கொடுத்துருப்பாங்க. நம்ம மெல்லவும் முடியாது, முழுகவும் முடியாது, ஒதுக்க முடியுமா? நம்ம பிள்ளைங்க வளர்ந்துருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வாலிபமாகி நம்மளை என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து அடிமைத்தனம் பண்ணி அவங்க வந்து பெருசாகி குடியில் இருக்கலாம், மாறி மாறி பிரச்சனையை கொண்டு பெற்றோர்கள் இன்னைக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்? விடுதலை. இது மாதிரி நிறைய விடுதலை. ஒருவேளை நான் சொல்லாத லிஸ்ட் இருக்கும், அது விடுதலை. அப்போ இது மாதிரி ஒரு இதில் இருக்கவங்களுக்கு தான் விடுதலை தேவை. அப்போ நிச்சயமாகவே ஏதோ ஒரு அடைப்பட்ட சூழ்நிலை, ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு இதுக்குள்ள வெளிவர முடியாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் இருக்கலாம். அப்போ நம்ம மனசுல தேவை என்னன்னா, எனக்கு விடுதலை வேணுமே, இல்லை எனக்கு விடுதலை கிடைக்குமா? நான் இப்படியே ஒரு பக்கம் அன்றை நோக்கி பார்க்க போனேன். ஆனால் ஒரு பக்கம் என்னோட வாழ்க்கையில் இந்த விடுதலை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, ஆனால் ஏன் எனக்கு நீ இந்த கட்டு, ஏன் எனக்கு என்ன? ஆனால் இந்த தடவை என்னன்னா, உங்களுக்கு ஆண்டு அந்த விடுதலை கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டார். இதுக்கென்றுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? காரியங்களை செய்திருக்கார். அவ்வளவு சந்தோஷம். அப்போ இது நமக்கு நிச்சயம் தேவை. இதை நிச்சயம் தேவன் செய்வார். இதை எந்த விதத்திலையும் ஆண்டவர் வேணான்னு சொல்ல மாட்டார்.
என்ன ஒரே ஒரு இது நம்ம சத்தியத்தில் என்ன நம்ம கேட்க போறோம்னா, இதுல வந்து விடுதலை அப்படின்ற மட்டும் நம்ம கேட்கல, கூட இன்னொன்று கேட்டிருக்கோம், விடுதலையும் சத்தியமும் என்று நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது பார்க்கும் பொழுது என்னடா கூட ஒரு காரியமும் சொல்றாங்களே, கண்டிப்பா ஆண்டவர் வந்து ஆண்டோட காரியமா இருந்தா ஒண்ணு மட்டும் நான் பிடிச்சிக்கிறேன், இன்னொன்னு எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொன்னு வேணும், நம்மளுக்கு விடுதலை வேணுமா வேண்டாமா? நிச்சயமா வேணும். அப்போ அந்த கூட இருக்கிற சத்தியத்தை ரெண்டு சேர்ந்தாதான், ரெண்டு கை சேர்ந்தாதான் ஒளி கொடுக்கும். ஸோ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, ஒன்று பெருசா ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஆண்டவர் கிடையாது. அவர் ரொம்ப அன்புள்ள ஆண்டவர். அது இல்லாமல் மனதுருக்கம் உடையவர். அவர் ஜனங்களை வரதை பார்த்து மனதுருகி, ரொம்ப மனதுருகிற தேவன். அப்போ பார்க்குறாரு எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை வேணும். அப்போ என்ன கேப்பு? ஆண்டவர் என்ன கடினமானவரா? இல்லை, அப்படி இல்லை. என்னென்றால் ஒரே ஒரு காரியம், தேவனே வந்து விடுதலை பண்ணணும். நம்ம நினைக்கிற சில விடுதலை தற்காலிகமாக யாராவது மூலியமா சின்ன சின்ன ஓப்பனிங் கிடைச்சுன்னா அதுவே சந்தோஷம் நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே நீர் வந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கணும். தேவன் வந்து விடுதலை கொடுக்கணும்னா நமக்கும் தேவனுக்கும் என்ன சம்பந்தம், என்ன உறவு வேணும் இல்லையா? என்ன உறவு வேணும்? என்ன சொல்லுவாங்கன்னா, ஊரார் பிள்ளைக்கும் நம்ம பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு என்னதான் இருந்தாலும் 1000 சொன்னாலும் நம்ம பிள்ளைய பார்க்கறதுக்கும் இன்னொரு விஷயம் இருக்கு. உரிமையும் நம்ம பிள்ளைக்கு தான் சொல்ல முடியும். மற்றவங்கள்ட்ட போய் சொல்லலாம், ஆனா உரிமை எடுத்து சொல்ல முடியாது. அதுக்கு வந்து உரிமை வேணும்னா அதுக்கு நம்ம பிள்ளைகிட்ட தான், என் பிள்ளைகிட்ட தான் எனக்கு அந்த உரிமை இருக்கு. யாருக்கிட்டயோ இருந்தா நான் எப்படி போய் சொல்ல முடியும்? ஏன்னா நீங்க வந்து என் பிள்ளைக்கு முழு உத்தரவாதம், முழு உரிமை என்கிட்ட இருக்கு, எனக்கு இருக்கு. நான் வந்து என் பிள்ளைய வந்து அடிக்கவும் செய்வேன், அணைக்கவும் செய்வேன். ஒரு தாய்க்கு தெரியும், எந்த ஒரு தாயோ தகப்பனோ குழந்தைக்கு, நீங்க எல்லாம் தாய்ங்க, அடிக்காம திட்டாம யாரையும் வந்து நீங்க வந்து கண்டிக்காம உங்க குழந்தைய வளர்த்திருக்க முடியுமா? ஏன் கண்டிச்சீங்க? கஷ்டப்பட்டு பெற்று ஒரே அடிச்சு அந்த குழந்தைய க்ளோஸ் பண்றதுக்கு அடிச்சோம். என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா வளரணும். சாப்பிட மாட்டேன்னா போ அப்படி விட முடியுமா? சாப்பிடனாலுமே மிரட்டி சாப்பிடவே எதுக்கு? இந்த தாய் பாசம் இல்லையா? குழந்தை நல்லா இருக்கணும். அப்போ இந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இந்த உறவு. மற்ற குழந்தை சாப்பிடுன்னு சொல்லலாம், அடிக்க முடியுமா? நம்ம பிள்ளைய கிள்ளியாவது சாப்பிட சொல்லலாம், மற்ற பிள்ளைய பண்ண முடியுமா? ஏன்னா உரிமை. நாளைக்கு அவங்க என்னதான் இருந்தாலும் என் பிள்ளைய நீ சொல்லியிருக்கலாம், விரட்டியெல்லாம் சொல்ல முடியாதுன்னா அப்போ கேட்பாங்கல்ல, உரிமை இல்லை. அந்த மாதிரி ஆண்டவருக்கு நம்ம அவருடைய பிள்ளைக முழுசா ஆனாதான் அந்த உரிமை எடுக்க முடியும். அதுதான் இங்க ஒரு வித்தியாசமே தவிர நம்ம ஏசப்பா நம்ம இப்படி இருக்கிறது அவருக்கு இஷ்டம் இல்லை. அப்போ ஒரு கேப் இருக்கு. என்னன்னா முழுமையாக அவரோட பிள்ளையாக ஆகணும். கொஞ்சம் புள்ள கொஞ்சம் அங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்ன இருந்தாலும் மனசுல நம்ம முழுசா ஆண்டரோட பிள்ளையா இல்லைன்னா ஆண்டவர்னால உரிமை கொண்டாட முடியறதில்ல. அப்போ அவர்கிட்ட என்ன போய் நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஸோ ஏதோ ஒரு இழுபறி நமக்கும் ஆண்டவருக்கும் அங்க இருக்குதே தவிர மற்றபடி ஆண்டவர் எப்பவும் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க தான் சொல்றாரு. அன்று கடினமானவர், உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் முடியாதுன்னு சொல்லவே இல்லை. அப்ப ஏன் என்னன்ற நம்ம ஆராய்வோம். அந்த சத்தியத்தை நம்ம நிச்சயமாக இந்த நாள தெரிஞ்சு விடுதலை அடைஞ்சு விடுதலையோட தான் போறோம். இந்த மீட்டிங் முடிஞ்சு விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ பிள்ளைகள் யார் இல்லையா? அவனுடைய தம்முடைய பிள்ளைகள் அப்படிங்கும்போது அவருடைய பிள்ளைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் ஆமென். இன்னொரு வாசிங்க. 14-15 ரெண்டுமே வாசிச்சிருங்க. ஆமென்.
என்ன அருமையான வசனம் பார்த்தீங்களா? தேவன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரு? தேவனுடைய புத்திரர்கள். அப்போ நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டால் புத்திரர்களா இருப்போம். அப்போ அதற்கான தகுதி என்ன? நம்ம எப்படி யாருனாலும் நடத்தப்பட வேண்டும்? நம்மளுடைய ஞானத்தினால. நம்மளுக்கு யாராவது மனுஷங்கள் சொல்றது வழி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்லுவாங்க. இந்த சிக்கலான்னு சொல்லல, நிறைய ஆலோசனை நிறைய சொல்லுவாங்க. நிறைய வந்தவங்க போனவங்கலாம் அவங்க உபதேசம் நிறைய சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு வந்தவங்க யாராவது தெரிஞ்சவங்க யாரும். அப்போ நமக்கு அப்போ நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் யார் அவங்க தேவனுடைய பிள்ளைகளா? அப்போ நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் நம்ம எப்படி நடக்கிறோம்? நம்மளுடைய ஞானத்தினால எல்லாம் அப்படிதான் நடக்கிறோம். ஆனால் யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அந்த தேவனுடைய புத்திரர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்தபடி திரும்பவும் அவங்களுக்கு என்ன ஆகக்கூடாது? அந்த படி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவர்களுக்கு என்ன இருக்காது? பயப்படுகிற நீங்கள் திரும்ப அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்போ விடுதலையாக்கப்படலை, இன்னும் அடிமைகளாக நாம் இருக்கிறோம் என்றால், நம்ம இனி விடுதலையாக்கப்படலை அப்படின்னா நம்ம இனி என்ன? முழுமையாக தேவனுடைய ஆவியினால நடத்தப்படவில்லை. இன்னும் சில நம்மளுடைய சொந்த விருப்பம், சொந்த காரியங்கள், நம்ம நினைக்கிற மாதிரி தான் நடக்கிறோம். அப்படிதான் நடக்கணும், இதுதான் என்னோட நியாயம், நான் இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் நான் முடிவு எடுப்பேன், இப்படிதான் போவேன்னு சொல்லிட்டு நம்மளாம் நம்மளோட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் நம்ம சொல்லலாமே தவிர, பட் தேவன் சொல்லணும் இல்லையா? நான் தேவனுடைய பிள்ளை எல்லாரும் சொல்லலாம். ஆனா தேவன் சொல்றாரா? தேவன் எப்போ சொல்லுவாரு? வசனத்தின்படி எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அடிமைத்தனத்தின் அப்போ அவங்க யாருன்னா, அவங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அவள் யாருன்னா அப்பா பிதாவே என்பதை கூப்பிடு பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். குழந்தை நல்லா பாருங்க, அப்பா பெரிய அதிகாரியா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்படி ஜனங்க எல்லாரும் வந்துட்டு மற்றவங்களாம் போய் பார்க்கும். அவங்க அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்குற கனத்தை கொடுத்து தான் அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ண முடியும், பேச முடியும். டக்குன்னெலாம் பேச முடியாது. எல்லாம் இருப்பாங்க. பையன் ஓடி வருவான், அப்பா அவாப்பா இங்கே அப்படின்னா எல்லாரும் பயப்படுவாங்க. அவங்கெல்லாம் பயப்படலாம். பையனுக்கு பயமே இல்லை. அப்பா மற்றவங்களெல்லாம் பயத்தில் இருக்கிறாங்க. இந்த போய் ஓடி போகிறான் அப்பா அப்படின்னா அப்பா உடனே கூட்டி அணைச்சிக்கிறாரு. பையனுக்கு கொடுக்குற இடமே வேற, தூக்கி வச்சுக்கலாம், மடியில் உட்காரலாம், அப்படி பிடிச்சிக்கலாம். அது அப்போ வருது. அங்க இருக்கவங்கலாம் அப்படி இல்லை, எல்லாம் போயிருக்கிறாங்க, பதவி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரு? பிள்ளைகள் கிடையாது. நமக்கு அப்படி இல்லை. அவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் யாருன்னா நம்முடைய அப்பா. நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியமான. நம்ம பயத்தோட இருக்கணுமா இனிமேலே? பயம் இருந்தா என்ன அர்த்தம்? பிள்ளைகளை நின்று அர்த்தம். இனி பயம் கொண்டு வரும். அப்படி யார் கொண்டு வருவானா? இந்த அப்பாட்டிருந்து விளக்குறது தான் யாரோட வேலைன்னா பிசாசோட வேலை. பயத்தை கொடுத்து நம்மள அப்பா பிதாவே சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து இழுக்கிறான். பயத்தை கொடுக்கறது பிசாசோட வேலை. நம்ம தான் அப்பா இருக்கிறாருன்னு போது ஏன் நம்ம ஆனா நம்மளுக்கு தெரியறது இல்லை. அவன் கொடுக்குறான் பயம். அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? கீழ்ப்படியவே கூடாது. முதல்ல நம்மளை அடிமைத்தனத்தை பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அவன் வேலை. விசுவாசத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த பயத்தை மேற்கொள்ள முடியும். நம்ம இனிமேல் பயத்தின் ஆவியை பெறல. நான் ஏன் பயப்படணும்? பிசாசு பயப்படுத்துவான். மனுஷங்க பக்கத்துல இருக்கவங்க பயப்படுத்துவாங்க. என்ன இப்படி இருக்கிற, இப்படி ஜாலியா இருக்கிற, எப்படி? நான் ஏன் பயப்படணும்? எங்க அப்பா இருக்காருல்ல. நீங்க இருந்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாத்தையும் பார்த்துட்டு போறார். நான் ஏன் பயப்படணுன்ற அந்த ஒரு வேலியை தாண்டி நின்னுட்டோம்னா பிசாஸ்க்கு ஆக்சுவலா அங்க இடமே இல்லை. பயப்படுற வரைக்கும் தான் நாயை கண்டு ஓடிட்டே இருந்தா துரத்திட்டே இருக்கும். திரும்பி நின்று பாருங்க, அது ஓடிடும். அது நமக்கு தெரியறதில்ல. அவன் பயப்பட்டா நம்ம பயந்தோன்னா அவனுக்கு ரொம்ப சௌரியம். அடடா, இவங்களை உட்காந்து நல்ல கதையை சொல்லி பயமுறுத்துனா நல்லா பயப்படுவாங்க போல இருக்கே. நான் பயப்படுறது கொடுத்தா அவங்க ஆண்டோட புள்ளன்றதே மறந்து போய் என் பேச்சை கேட்டு பயப்படுறாங்க அப்படின்னு அவனுக்கு இதாகி போச்சு. ஆண்டர் ஐயோ
நான் இவ்வளோ சொன்னேனே. பயந்துட்டோம்னா ஆண்டவர்னால ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுது. நம்ம விலகிடுறோம். அந்த பதவி நம்ம கொடுத்த அருமையான அந்த பிள்ளைகள்ன்ற புத்திர சுவிகாரத்தை இழந்துட்டு போய் அவங்ககிட்ட போயிடும். இதுதான் உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிற சவால். அப்போ இதுலேருந்து நாம் விடுதலையாக வேணும் இல்லையா? நிச்சயமா விடுதலை பண்ணி விடுதலையாகி தான் போகிறோம். யாக்கோபு ஆண்டவரே நீர் என்னையே ஆசீர்வதித்தாலே உங்களை போக விடன்ற மாதிரி ஆண்டவரே இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள எனக்கு நாளைக்கு நாங்கள் வீட்டில் போகும்போது நாங்கள் அடிமை இல்லை, நாங்கள் யாரு புத்திர சுவிகாரத்தில் பெற்ற சுயாதீனம் உள்ளவர்கள் நம்ம போகணும். இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு செய்யற மகா பெரிய ஒரு கிருபை பாக்கியம். ஆமென். அப்போ இதை பார்க்கும் பொழுது தேவனுடைய அப்போ தேவனால ஆவியால் நடத்தப்படுறதை பற்றி பார்க்குறோம். இப்போ இந்த நாளில் ஆண்டவர் அப்போ நம்ம அடிமைகளாக இருக்கிறோமே, ஆனால் விடுதலைக்கான இனி விடுதலை பெறாமதற்கான சூழ்நிலை நோக்கி நம்ம போவோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் ஒரு ஏதாவது தகுதி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு எதுக்குனாலும் சரி தகுதி கேட்பாங்க. தகுதி இல்லைன்னா முடியாது. ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகள் ஆகும்பன்றுக்கு கொடுக்கறதுக்கான அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேருனாலும் சரி. அதுக்கு இந்த கூட்டம் பத்துமா? இங்க இருக்கவங்க எல்லாரும் கேட்டாலும் நமக்கு கொடுக்குற ஆன்சர் அவர்களுக்கும் கொடுப்பாரு. அவர் யாரும் வித்தியாசம் பார்க்கறதில்ல. ஏற்ற தாழ்வு, இந்த உலகத்தில் வைத்திருக்கிற பிரிவினைகள், ஏழை பணக்காரன், பதவியில் இல்லாதவர்கள், இந்த அவங்களுக்குலாம் ஒரு தகுதி வேணும். அதுக்கப்புறம் மதம், இதெல்லாம் உலகத்தில் பிசாசு ஜனங்களுக்குள்ளாக கெடுத்து அவனுடைய எண்ணமெல்லாம் தேவனுடைய திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் போட்டு அடிமைகள் ஆனனால்தான் நம்ம கொஞ்சம் பேரா ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். நமக்கு கொடுக்குற அதே பதில் இங்க இருக்க ஜனங்களுக்கு, இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா? எல்லாரும் வேதனையில் இருக்காங்க, எல்லாரும் பாடிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சா போதும். அதுதான் நம்ம சொல்றோம், வேற எதையும் சொல்றதில்லை. அவரோட நாமத்தின் மேல் விசுவாசம் வைங்க. அது பண்ணா இங்க இருக்க சாதாரண ஒன்றும் இல்லை. ஒரு நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒரு பெரிய ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும். யாராவது சில பேர் வாழ்க்கையில் இருக்கும், சில சொந்தக்காரங்க ரொம்ப பெரிய பதவியில் இருப்பாங்க, நிலைமையில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போனால் சொன்ன காரியம் என்ன சொல்லுவாங்கன்னா, சொந்தக்காரன் காட்டிக்காதீங்க. நம்மளை சொந்தக்காரன்ற மாதிரி காட்டிக்க கூட மாட்டாங்க. நம்மளை யாருன்னே தெரியாமல் தூரத்தில் வச்சு பார்ப்பாங்க. நம்மளுடைய இப்போ இருக்க அந்தஸ்து என்ன, நல்லா இருந்தால் நம்மளை கூட்டு தலையில் வைக்கலாம். இப்போ சூழ்நிலை சரியில்லையா, இங்கே யாருன்னே தெரியாத மாதிரி நடந்து கொள்வாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் இருக்கார் இல்லையா, யாரையும் ஒருவரையும் புறம்பாக தள்ளார். ஒருவரையும், அதுவும் மனசினால் உடையப்பட்டு தள்ளப்பட்டு மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டு மனுஷர்களால் சமுதாயத்தினால் மறக்கப்பட்டவர்கள், இப்படி ஒரு மனுஷன் இருந்தாங்களான்னு கூட நல்லா இருக்கும்போது ஜனங்களுக்கு தெரியும். நம்ம ஒன்றும் இல்லாமல் போனதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்க நம்மளை மறந்துடுறாங்க. ஏன் தெரியுமா? நல்லா இருந்தால் ஞாபகம் இருக்கும், அவங்க இப்படி இருக்காங்க, இப்போ போய் நம்ம ஏன் இப்படி விசாரிச்சு நம்ம தலையில் பிரச்சனை வர்றதுக்கான்னு சொல்லி மறந்துடுவாங்க. போகிறவங்க மூஞ்சி என்ன பண்ணுவாங்க, திருப்பிட்டு நம்ம பக்கத்தை விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய தேவன் என்ன, ஒன்னே ஒன்று, என் பேரில் விசுவாசம் வை, மனுஷங்களில் போடாதான். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரில் பற்றுதலா இருப்பதை பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும். நம்ம மனசு இன்னும் யாரோ பெரிய ஆளுதான் நம்பலாம். ஐயா அவங்களோட சிபாரிசு, அவங்களோட இறக்கம் நம்மளுக்கு கிடைச்சிடணும். பிரபுக்களை கூட நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரில் பற்றுதலா இருப்பதே நலம். இந்த பாக்கியம் அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? இன்னைக்கு நமக்கு தான் தெரியும். இந்த ரகசியத்தை அன்று சொல்லி கொடுக்குறாரு. சொல்றாரு, அவர் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர், நான் அத்தனை பேர்த்துக்கும் அவர் இடம் கொடுக்குறார்.
பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுக்கிறார். அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பத்தி கேட்டிருக்கிறோம் இல்லையா? அதிகாரம் முத்திர மோதிரம் கொடுத்து வச்சுட்டா போதும். இன்னைக்கு நம்மளுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கு. நம்ம மனசுல அந்த ஒரு விசுவாசம் இருக்கா? நம்மளாம் ஆண்டரை கேட்டிருக்கிறோம். மனசுல என்ன இருக்கணும்? அதிகாரம் இருக்கிறா. எதான் போதும். என்னது? நான் அவட பிள்ளை. இப்போ விசுவாசம்னா அந்த இடத்துல விசுவாசிச்சா மட்டும்தான் நம்ம தேவனுடைய மகிமை காண முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசிக்கலாம் நான் என்னமா பண்ண. ஏன்னா ஆண்டவர் அவரு சில திட்டங்களே, ஒரு ரூல்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்றாங்க, சட்டம், சில சட்ட திட்டங்களை, வழிமுறைகளை வேதத்துல கொடுத்துருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவன். நான் போயிட்டு நான் அந்த திட்டத்தை மாறி நான் விசுவாசிக்கலாம் மாட்டேன். இந்த இடத்துல பயப்படுவேன், நடுங்குவேன். ஆனால் எனக்கு நீங்கள் பண்ணணும்னா தேவனால செய்ய முடியாது. ஏன்னா விசுவாசத்தினால தான் தேவனுடைய மகிமை காண முடியும். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டோட காலை பிடிச்சி போராடி கதறி, இன்னைக்கு நீங்கள் என்னை விடுதலை பண்ணலன்னா முடியவே முடியாது. ஏதாவது போராடினாங்களா? யார்கிட்டையாவது போய் சொன்னாங்களா? ஒருத்தருட்டையும் சொல்ல. ஆண்டரை பற்றி கேள்விப்பட்டாங்க, அவர் எப்பேற்பட்டவர் என்று விசுவாசிச்சாங்க. எப்படி விசுவாசிச்சாங்கன்னா, அவர்கிட்ட போனால் விசுவாசிச்சா நடக்கும்னு சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறேன், அவருனால முடியும்னு சொல்லிட்டு நான் போய் வஸ்திரத்தின் ஓரத்தில் போய் அவருக்கு சொல்லாமல் பண்ணாமல் தொட்டுறாங்க. பர்மிஷன் கேட்டாங்களா? ஆண்டு அது எப்படி நீ என்னை கேட்காம தொடலாம்? திட்டினாரா? இல்லை. அவங்க போய் தொட்ட உடனே விசுவாசத்தை போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லையா? ஆண்டு நீ சுகமாக கடவுள் அந்த இடத்துல அவங்க சொல்லலை. அவங்க தொட்டு விசுவாசிச்சுட்டு சுகத்தை பெற்றுட்டாங்க. ஆண்டு சொல்றாரு, எங்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது யாருக்கு கேட்குறாங்க. அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே நீங்க கூட்டம் நெரிசல், இத்தனை பேரும் உங்களை இடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, இத்தனை பேர் இடிக்கிறாங்க, நீங்க என்ன யார் இடிச்சதுன்னு கேட்க. இத்தனை பேர் இடிக்கிறாங்க, ஒருத்தருக்குள்ளேயும் என்னாச்சு, எல்லாருக்கும் ஏதோ தேவையா வந்திருக்கணும். ஆனா விசுவாசம் இல்லை. பார்ப்போமே, எல்லாரும் வராங்க, நம்மளும் போவோம், 10 1 11 போவோம், சொல்றாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஒருத்தர் கூட விசுவாசம் இல்லை. அந்த கூட்டம் இயேசுவை நெரித்தாலும் ஒரு ஸ்திரீக்குள்ள இருந்து விசுவாசம் மட்டும்தான் சுகத்தை பெற்றுச்சப்போ எல்லாரும் தேவனை நோக்கி நாடி போறாங்க. ஆனா அநேகருக்கு விடுதலை கிடைக்கல. என்ன உண்மையான விசுவாசம்னா என்னன்னு வேதத்துல சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு காரியம் வேதத்துல அழகா அந்த வழியா போய் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க போய் எடுத்துக்கிட்டாங்க, அந்த ரூல்ஸ் பிரகாரம், வேதத்தின் பிரகாரம் விசுவாசிச்சாங்க, போய் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அதை மீறி போன எத்தனை பேரை இடிச்சு மோதினாலும் யாருக்கா கிடைச்சிச்சா? கிடைக்காது. அப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறார் சத்தியம், அந்த ரகசியம் என்ன, அதை மட்டும் அழகா பிடிச்சிட்டு போயிட்டோம்னா போதும், ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதை பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர். நம்ம ஆண்டவர் குறித்து ஒரு பாட்டு 2 லைன் பாடலாமா? அந்த பாட்டு சிஸ்டர் விடுதலை நாயகன். இதுல இருக்கும் நினைக்கிறேன் சிஸ்டர். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம்.
விடுதலை நாயகன் என்ன தருகிறார்? நம்ம எல்லாம் போய் எல்லாம் கிளம்பி போய் அவரை போய் தேடி போலாமா? நம்ம என்ன பாட்டு பாடினோம்? எனக்குள்ளே இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு எங்கெங்கோ போய் தேடுறோம். நம்ம கிட்டயே இருக்கிறார். அந்த விடுதலை நாயகன் எங்கும் இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிறார். அந்த நேரத்துல நம்மளால அதை என்ன பண்ண முடியல? இருக்கிற பிரச்சனைக்கு மேல அதுக்கு மேல ஓவர் கம் பண்ணி அதை பிடிக்க முடியல. அந்த வெற்றி நாயகனை அடைய முடிய மாட்டேங்கிறோம். நமக்குள்ளேயே தான் இருக்கிறார். எங்கேயும் போல ஒன்ஸ் அவரை நம்பி உங்களோட வாழ்க்கையை ஒப்படைத்து அவர் பிள்ளைகளானா எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. நம்ம யாரும் சாதாரண அவரோட பிள்ளைகள். உலகத்தால புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், ஒதுக்கலாம், ஏற்றத்தாழ்வை பார்க்கலாம். இது மனுஷங்க. அவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறார். எங்க போறோம்? விடுதலை கொடுக்கிற தேவன் நமக்குள்ளதான் இருக்கிறார். எப்படி அந்த விடுதலையை வாங்கிடுவோம்? வாங்காம விட்டுருவோமோ? நம்ம விடமாட்டோம் இல்ல. அது பார்க்கலாம். அப்புறம் அவரு பாருங்க, அவர் தேடி ஓடி வந்தார். நம்ம போய் தெரியல, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ சந்தர்ப்ப சாக்குல நான் தெரிஞ்சுட்டேன். இல்ல, உங்களை அப்படி போக வச்சு வர வச்சு ஒருத்தர் மூலியமா ஒருத்தரை ஆண்டவர் தான் உங்களை தேடி கொண்டு இருக்கிறாரே தெரியல. நம்ம போய் முடியாது. அவரு நம்மளை தேடி ஓடி வந்தார், என்னை அணைத்து கொண்டார். இன்னைக்கு நம்ம துன்பத்து நேரத்துல தோல் சாய்க்க தோல் இல்லைன்னு நினைக்கிறோம்ல, இல்லை, அவரோட மார்புல நம்மளை சாய்ச்சி வச்சிருக்கோம். அந்த ஆறுதல் அந்த நேரத்துல நம்மளுக்கு வரும், ஞாபகத்துக்கு வரணும். ஒவ்வொருக்கப்படும் இல்லை, ஆண்டவர் இருக்காரு. யார் இருந்தா என்ன இருந்தா என்ன இல்லைன்னு அவர் இருக்கிறாரு. அவர் இருக்கிறாரு. அந்த தைரியம் நம்ம சொல்ல வேண்டும். செங்கடலை நான் என்ன பண்ணுவேன்? கடந்து செங்கடல் வருதா முன்னாடி? உலக ஜனங்களுக்கு அவ்வளவுதான். செங்கடல் வந்து ஒன்றும் கூட இல்லை, உழுது சாக வேண்டிதான். நம்மளும் அதையே பார்த்து ஆமாங்க என்ன பண்றது, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? முன்னாடி செங்கடல் வந்துருச்சு, எல்லாம் பார்த்து கவலைப்படுறாங்க, அதனால நானும் துக்கப்படுறேங்க அப்படின்னு அவங்க மாதிரியே நம்மளும் கவலைப்படுறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற தட்டி கேட்டோமா, ஆண்டவரே நீங்க யாரு? செங்கடல் வந்த என்ன, எரிகோ கோட்டை வந்த என்ன, தகர்த்து எடுக்கிறவர் எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்கு செங்கடல் வந்தாதான் இப்ப என்னவேன்? செங்கடல்ல வழியை உண்டாக்குற தேவன் எனக்குள்ள இருக்கிறார். இந்த ஒரு தைரியம் நமக்கு வேணும் இல்லையா? அந்த தைரியத்தை நம்ம எடுப்போம். எரிகோவை என்ன பண்ணுவோம்? சுத்தி வருவோம். எரிகோவா பரவாயில்ல, இருக்கட்டும், வரட்டும், என்ன பண்ண, சுத்தி வருவேன், ஜெயிச்சுடுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து செய்ய எனக்கு பலம் உண்டு. அவர் நான் ஒண்ணும் இல்லை, நான் குப்பை. அவர் உள்ள இருக்கிற பெரியவராச்சே, அவர்னால முடியும். அப்ப ஏன் நான் பயப்படணும்னு சொல்லிட்டு நமக்குள்ள என்ன பண்ணணும்? இனிமேலே பயத்தின் ஆவியே புறம்பாக்கிட்டு ஒரு புது ஆவியை தடுத்து கொண்டு போறோம். புது மனிதன் புதுசாக மாற்றிட்டு நம்ம போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது விடுதலை குறித்து நிறைய நம்ம பார்க்குறோம். விடுதலை வேணும். இந்த காரியங்கள் எல்லாமே இப்போ நம்ம அப்பயே நம்ம சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்மளுக்கான ஒரு காரியமாக தோன்றுயா. இந்த விடுதலை என்பது நம்மளுடைய சரீர தேவைக்காக, பூமிக்குரிய காரியத்துக்காக நாம் தேடுகிற விடுதலை, நமக்கு கிடைக்க வேண்டிய விடுதலை மாட்டிருக்கோம். உண்மைதான். அதை மறுக்கல. அதை ஆண்டவர் கண்டிப்பாக அதை அங்கீகரிக்கிறார். அதற்கான தகுதியை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியாத ஒரு விடுதலை உண்டு. அதுதான் ஆத்துமத்தின் விடுதலை, ஆவிக்குரிய விடுதலை. ஏன்னா யாரோ மாதிரி தேவன் வெறும் நமக்கு அப்படியே சும்மா குருட்டா போக்கில் அப்படி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னா, நம்ம போய் கேட்டோன்னா உடனே நமக்கு விடுதலை கொடுத்துட்டா அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏனென்றால் வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும், அதனுடைய வேதனை கூட்டாது. யார் கொடுக்குற ஆசீர்வாதம்? கர்த்தர் கொடுக்குறார். உலகத்தின் ஆசீர்வாதத்தோட வேதனை உண்டு. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் உலக ஆசீர்வாதம், ஆண்டவர் இல்லாதவங்க உலக ஆசீர்வாதம் வைத்திருக்கவங்களுக்கெல்லாம் சமாதானம் இருக்கா வேதனை இருக்கான்னு போய் பாருங்க. ஒருத்தருக்குமே சமாதானம் இருக்காது. ஒன்னே சொல்ற, ஆண்டவர் இல்லாமல் சமாதானம் என்பது இல்லவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு,
நீ கேட்குற எனக்கு தெரியும், ஆனால் நான் மற்றவங்க மாதிரி சும்மா அப்படி போ கேட்டோன்னு கொடுத்துட்டா நீ போயிடுவ. இதுக்காக வந்தேன். உனக்கு வேதனையே இருக்கக்கூடாது, உனக்கு வேதனை இல்லாத ஒரு வாழ்வு கொடுக்க வந்திருக்கேன். அப்போ நான் உன்னை விடுதலை பண்றதுக்கு தான் நான் விரும்புகிறேன் மகனே. ஆனா முதல்ல ஒரு தேவையான விடுதலை நமக்கு ஒன்று உண்டு. அதை கொடுத்துட்டா இது நீங்க போக வேண்டாம், தானா டக்கு 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 நீங்க கேட்கிற விடுதலை தானா திறந்துடும். நிரந்தரமான ஒரு ஆவிக்குரிய விடுதலையை நான் கொடுக்கும்படியாக, ஆத்ம விடுதலையை கொடுக்கும்படியாக தான் உங்களை எப்படியாவது புரிய வைக்கிறதுக்காக அழைத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இதை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ஒண்ணுமே ஆக்சுவலி இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்றார். அவர் சொல்லாக ஒரு கட்டளை நிற்கும், அவ்வளவுதான். அதுல நமக்கு எந்த ஒரு மாறுதலும் எது ஒண்ணுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ நமக்கு புரியுது அந்த அருமை. ஆண்டவரே உண்மைதான்ப்பா, எனக்கு பிரச்சனை தான், ஆனால் உண்மையான நீங்கள் என்ன விடுதலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த விடுதலை எனக்கு வாங்கிக்கிறேன்றது நம்ம விருப்பப்பட வேண்டும். அப்போது அந்த தேவையான ஆவிக்குரிய விடுதலை என்னன்னு பார்க்கும்போது வசனம் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 8:32. யோவான் 8:32. 8:32 அப்புறம் 36. அதேதாங்க. சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா அதுவே உங்களை விடுதலை ஆக்கிரும். விடுதலைக்காக நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், விடுதலை ஐயோ விடுதலை கிடைக்கல, விடுதலை மட்டுமே நம்ம கேட்டுட்டு இருந்தா அவர் சொல்றாரு, என்னடா நாங்க விடுதலை நினைச்சிட்டு இருக்கோம், இந்த சிஸ்டர் என்னன்னா கூட ஒரு சத்தியத்துன்னு ஒரு வார்த்தையை போட்டு வச்சுட்டாங்களே. ஏன் சிஸ்டர் நீங்க பண்ணியிருக்கலாமா அப்படி பார்த்தீங்களா? வசனத்தை படி இவங்க போட்டு விட்டாங்க. என்னடா சத்தியம்னா வசனம் என்ன ரகசியம் என்னன்னா, இந்த சத்தியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, அறிஞ்சிக்கோங்க, அது உங்களை விடுதலையாக்கும். நீங்க விடுதலைக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், பாடுபட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். விடுதலை உங்ககிட்ட தான் இருக்கு, உங்களுக்குள்ளதான். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமும் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா சத்தியம். அப்போ 36 வசங்க, அதுலே 36. அல்லேலூயா. விடுதலையாக்குற அதிகாரம் பொறுப்பு யார் கையில போயிருக்கு? குமாரன் ஆகிய கிறிஸ்து கையில இருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுது? குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆயிருவீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? குமாரன் போவோம், ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவே நீங்க விடுதலை ஆக்கினாதான் நாங்க விடுதலை ஆகும்ன்ற தெரிஞ்சுட்டு எங்களுக்கு எப்படியா விடுதலை பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். இப்ப இந்த விடுதலை ஆண்டவர்கிட்ட வாங்குறதுக்கு நம்ம சத்தியத்தை கேட்க போறோம். கேட்கறதுக்கு சொல்றதுக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடி, நீங்களும் ரெடி, நானும் ரெடி. வேற என்ன தடை இருக்கு? ஆண்டவருக்கு தேவை உங்களுக்கு அந்த வாஞ்ச மட்டும் இருக்கான்னு தான் பார்ப்பாரு. அது இருந்துச்சுன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய தேவனுக்கு உள்ள வரத்துக்கு ஒன்றும் இல்லை. என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, எல்லாம் கொண்டிருக்கீங்களான்னு தெரியல, நான் பெரிய காரியம் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட, உங்களால் முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்சிச்சுன்னா அது ஒன்று மட்டும்தான் கேட்குறாரு, அதை கொடுக்க முடியுமா உங்களால்? முடியுமான்னு கஷ்டம்தான். எல்லோரும் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம அதற்காக நம்ம கலெக்ட் பண்ணி கொஞ்சம் எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்துருவோம். கஷ்டன்றீங்களா? என்னங்க எல்லாரும் கேட்குறாங்க, கொடுக்குறோம். நம்ம ஆண்டவர் கேட்டார், ஒன்னே ஒன்று கேட்குறாரு, இருதயத்தை கேட்குறாரு. வேற எதுவுமே கேட்கல, இருதயத்தை கேட்குறாரு. ஆனால் அந்த இருதயத்தில் கிள்ளி கொடுத்தோம்னா, இன்னைக்கு கேட்டால் அன்னைக்கு ஒரு வசனத்தை கேட்டால் சொல்கிறாங்க கரெக்டு, கொஞ்சம் கிள்ளி இருதயத்தில் ஒரு மூளையில் கொஞ்சம் கிள்ளி கொடுத்துட்டு வந்துடுறது. இப்படியே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? இப்படி தான் கொடுக்க முடியும். அவரும் கிள்ளி தான் நம்ம கொஞ்சம் ஏதோ ஐசியில் இருக்க பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் மூச்சு வந்து அப்படி முடிகிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஆகுது, அப்புறம் திருப்பி விசுன்னு போயிடுறான். ஏன்னா நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்துருக்குறோம். அவர் இடம் கொடுத்தா தான் அவர் அவர்னால வேலை செய்ய முடியும். அதனால இன்னைக்கு அதை தான் கேட்குறாரு.
நீங்கள் முடியும்னா சொல்லுங்கள், இல்லைன்னா கஷ்டம். முடியும்னு சொல்கிறவங்க முடியுமா? எல்லாருக்கும் உங்கள் இருதயத்தை கொடுக்க முடியுமா? அதை கொடுக்குறீங்கன்னா விடுதலை செய்யறதுக்கு ஆண்டருக்கு எந்த தடையும் இல்லை, ரெடி, தடையே கிடையாது. சரி, நம்ம தைரியமாக போவோம். இப்போது நம்ம இந்த வசனத்தை கேட்ட மாதிரியே நம்ம நினச்சிட்ருக்குறோம் விடுதலைன்னா சரீர பிரகாரமாக தான், தேவைகளுக்காக, நம்மளோட கஷ்டம், பண கஷ்டம், இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது வசதியானவங்களுக்கு, ஐஸ்வர்யவானவங்களுக்கெல்லாம் வேண்டாம் போல. அப்போ அவங்க ஆண்டவர்கிட்டே வர வேண்டாமா? ஏழைகள் இன்னைக்கு எல்லாரும் வெறும் ஆசீர்வாதத்து உபதேசம் அவசரம். அப்போ ஆசீர்வாதம் இல்லாதவங்களுக்கு மட்டும்தானா அப்போ ஆண்டவர்? அப்போ ஆசீர்வாதம் வந்து அப்போ நீங்களாம் வேண்டாங்க, வேண்டாம், நீங்கள்லாம் அங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்போது ஐஸ்வர்யவான் ஒருத்தர் வேதத்தில் அவருக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் அவருக்கு ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. இதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது, ஐயோ இவ்வளோ ஐஸ்வர்யம், ஆனால் அவருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, ரட்சிப்புக்காக ஓடுறாரு. அப்போ இப்போதான் புரியுது, ஓ நம்ம நினச்சிட்ருக்குறோம் இல்லாதவங்க இதை தான் நினச்சிட்ருக்குறோம், ஆனால் இருக்கிறவங்க போய் கேட்டால் தான் பிரச்சனை எவ்வளோன்ட்டு. இல்லாதவங்க நிறைய பேர் பிரச்சனை, சூழ்நிலை மாறல, வசதி என்ன பாடுபடுறேன், கடன் தொல்லைன்றது கூடயே என்னச்சு என்னோட வாழ்க்கையோடய ஒட்டி வந்துருச்சு. என்னைக்கு விடுதலையாக போகிறனே தெரியலன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு வேதத்தில் ஒரு ஐஸ்வர்யவான், இது ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரை தேடி போகிறாரு. அப்போ அவர் எதுக்காக தேடி போகணும்? பணம், அவர்கிட்ட இருக்கிற பணம் இன்னும் அதிகம் வேணும்னு போனாரா? இல்லை, அவருக்கு கொடுத்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகைவு எண்ணப்பட்ட போதுங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போயில். இது ஃபர்ஸ்ட் வசனத்தை பார்த்தா நமக்கு ஏதோ எதேர்ச்சியாக ஆண்டவருடைய போறாரு போல, ஆண்டவர் போற போக்கில் அப்படியே போறாரு போல இருக்கு. இல்லை, ஒரு பர்பஸ் இல்லாமல் ஆண்டவரோட செயல் திட்டம் இருக்காது. ஒரு சின்ன அசைவு கூட ஆண்டவரோட மீனிங் இல்லாமல் இருக்காது. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் உங்களை வர வச்சிருக்கிறாரு அப்படின்னா வெறுமையாக போருக்கு ஆண்டோட சித்தமே இல்லை. ஒரு பர்பஸ் இல்லை, அங்கிருந்து வர வச்சாருன்னா ஆண்டோட திட்டம் ஏதோ ஒன்று இருக்குது. இந்த இடத்துல நடந்து போகையில் பார்த்தா அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தாருன்ற மாதிரி இருக்கு. இல்லை, ஆண்டவர் இந்த இடத்துல இப்படி நடந்து அந்த எரிகோல் பிரவேசித்து அந்த வழியாக ஆண்டருக்கு தெரிந்தனாலேயே தான் ஒரு சித்தத்தோட தான் அந்த வழியில் அவர் போகிறார். ஸோ ஆண்டோட செய்கை நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது கூட எதுவுமே தற்செயலாக நடக்குதுன்னு சொல்லி நம்மளோட அப்படியே ஜாலியாக நம்ம எதையுமே சிந்திக்க, எப்போவுமே ஜாக்கிரதை உள்ளவர்களால் எந்த நேரத்தில் ஆண்டு எந்த கிரியை நம்ம வாழ்க்கையில் எப்போ எதை செய்வார்னு தெரியாமல் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். எப்பவுமே காஷியஸாக இருந்தால் நம்மளுக்கான ஒரு விடை, நம்மளுக்கான ஒரு வழி ஆண்டு அழகாக கொடுத்துட்டே இருப்பார். இந்த இடத்துல வராரு. அப்போ 2ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆயக்காரன் தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த வரி டேக்ஸ் கலெக்டர், பிரதான டேக்ஸ் கலெக்டர் தலைவன், சீஃப் டேக்ஸ் கலெக்டர்னு சொல்லுவாங்க. அவரு சாதாரண ஆளான்னு பாருங்க, கூட என்ன போட்டிருக்கு? ஐஸ்வர்யவானாக காணப்பட்டார். இவர் ஐஸ்வர்யவானாக காணப்பட்டார். அவருடைய பேர் சகேயு. அவரு தான் ஐஸ்வர்யவானாச்சே. அவருக்கும் இனி என்ன தேவை இருக்கு? ஆனால் அவருக்கு ஒரு தேவை உண்டு இல்லையா? தேவை உண்டு. அப்போ நம்ம இங்கே என்ன நினைக்கணும்? ஐயோ, நம்ம இதை கொண்டு போய் இதுக்கு தான் ஆண்டவர் நினச்சி கொண்டிருக்கிறோமே. ஆனால் நம்ம எதுக்காக போய் ஆண்டவர்கிட்ட போகணும்? முக்கியமான ஒரு காரியம். பணக்காரங்கெல்லாம் கூட அதை வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான்னா, நான் இதெல்லாம் தான் பெருசு, எனக்கு அது இல்லைன்னு நினச்சிட்டு இதுக்கு தான் வேணும்னு நினச்சிட்டு நான் போகிறேன். இல்லை, அதோட மேன்மையான காரியம் ஏதோ இருக்குது. இந்த ஆளுக்கு இவ்வளோ இருந்தும் கூட போகிறாருன்னா ஏதோ ஒன்று இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு? 3ஆவது வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். எப்படியாவது அவரை பார்க்கணும். அவர் என்னவாக இருந்தார்? அவர் குள்ளனாக இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடும். என்னாச்சு? சும்மா ட்ரை பண்ணல, போகும்போது கண்ணில் பட்டாருன்னா பார்ப்போம்,
தெரிஞ்சா பார்ப்போம் அப்படின்றது இல்லை. நான் பார்க்கணும், நான் பார்த்தே ஆகணும். இயேசுவை எப்படியா பார்க்கணும் வகை தேடிட்டு நான் குள்ளனா இருக்கேன், அப்போ என்னால் போய் பார்க்க முடியாது. கூட்டத்தில் எப்படி நான் எட்டி பார்க்குறேன், எல்லாம் என்னை மறைச்சிருவாங்க, நான் பார்த்தே ஆகணும் வகை தேடிறாரு. இயேசுவை காண பார்க்குறாரு. எல்லாரும் இவ்வளோ கூட்டத்தில் எப்படி நான் பார்க்க முடியும்? பார்க்கறதுக்காக ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஒரு ஆயக்காரன் தலைவன் பதவி பார்க்கல மரத்தில் ஏறுறாரு. எல்லாரும் என்ன கிண்டல் அடிச்சு பாடப்பால், என்னங்க ஐயா நீங்க இவ்வளவு பெரிய ஆளு, யாரா மரத்துல ஏறினாங்களா? இல்ல, இவர் ஏறுறாரு. அவர் அதை நினைச்சு தாழ்வார் நினைச்சாரா? நான் இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான ஒரு பதவியில இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் போய் டாக்ஸ் கலெக்டர் வரி வசூல் பண்ணிட்டு எல்லாரும் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நானே போய் மரத்துல தொத்தினா? அந்த காட்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரத்துல தொத்தி ஏறுறார். யார் என்ன நினைச்சாலும் என்ன, எனக்கு தேவை இயேசு, எனக்கு அந்த இயேசு தேவை. நான் வெட்கப்பட மாட்டேன், அந்த இயேசு போய் தேடுறதுக்காக என்ன பண்ண மாட்டேன். யார் என்ன நினைச்சாலும் நீ நினைச்சிட்டு போ, நீ நினைச்ச உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு விஷயம் தெரியும், எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பெரியவர் அவரு தாண்டா, அவர்கிட்ட தானே எல்லாமே, அழியாத ஒண்ணு அவர்கிட்ட இருக்கு, அதை கொடுக்க வந்திருக்கிறாரு. அதனால நான் மான மரியாதை அதெல்லாம் பார்க்காம மரத்துல தொத்திட்டு போறாரு. போய் அவர் வழியில் முன்னாடி ஓடி போய், அவரோட ஆவல் பாருங்களேன், அவரோட ஆவல் ஓடி போய் அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவருக்கு ஆசை பாருங்களேன், அவரோட ஆசை சகைக்கு. அப்போ இயேசு அங்க நின்றுட்டு கத்துனாரான்னு பாருங்க. ஹலோ ஆண்டவரே, நான் இங்க இருக்கிறேன், நீங்க கூட்டத்துல பார்க்காதீங்க, நான் இங்க இருக்கிறேன், மேல பாருங்க, கொஞ்சம் மேல பாருங்கன்னா எப்படியா கெஞ்சினாரா? இல்ல, அவருக்கு என்னாச்சு, வகை தேடி போனாரு. அந்த இருதயம் அவருக்கு தெரிந்தது. இயேசு அந்த இடத்துல வந்த போது இப்ப இங்க இருக்கவங்களை அப்படியே பார்க்கலாம், இப்படியே பார்க்கலாம். இங்க எப்படி பார்க்க முடியும்? தேவையில்லாம அங்க ஏதோ ஒரு சத்தமோ ஏதோ ஒன்று வராம நம்ம பார்க்க மாட்டோம், சம்பந்தம் இல்லாம. ஆண்டவர் ஏன் பார்த்தாரு? செகையை கூப்பிட்டுல, அந்த இருதயத்தின் வாஞ்சையை பார்த்து. இத்தனை கூட்டம் இருக்காங்க, உண்மையான ஒரு மனுஷன் வாஞ்சைக்காக பார்க்க முடியாது, குள்ளையா இருக்க, வலி இல்லை. ஆனா எப்படியாவது, இப்ப நமக்கும் நிறைய தடைகள் இருக்கும், தடைகள் நிறைய இருக்கும், தடைகள் இல்லைன்னு யாருக்கும் சொல்ல முடியும், இருக்கும். அதே அந்த உள்ளத்துல ஆண்டவரை நான் போய் பார்க்கணும், தேடணும், ஒரு அடையணும் நினைச்சிங்கன்னா போதும், ஆண்டவரே வழி கொடுப்பார். அது இருதயம் தான். அதை நான் கேட்டேன் முதல்ல, இருதயத்தை கொடுத்துட்டீங்கன்னா போதும், முழுசா கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். இந்த முழு இருதயத்தோடு அந்த சகையும் மேல இருந்து ஆவலை பார்க்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் அப்படியே எல்லாரும் ஆண்டவரே பார்த்துட்டு இருக்காங்க, நடந்து வராரு. டக்குன்னு அந்த இடத்துல வந்து அப்படியே எட்டி பார்க்கிறார், அண்ணாந்து பார்க்கிறார். வந்த போது இயேசு அந்த இடத்துல வந்த போது அண்ணாந்து பார்த்தார். அவனை கண்டு, சகையு சீக்கிரமா இறங்கி வாப்பா, ஒண்ணு சொல்ல, சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். என்னை தேடி ஓடி வந்தார். இருதயம் மட்டும் தேவனுக்காக நீங்க வாஞ்சிட்டீங்கன்னா, தேடினீங்கன்னா போதும். எங்க அவர் தேடி வருவார். அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ கூட்டம் இருக்கு, அங்க யார் ஒரு மனிதனோட இருதயம். அப்ப இங்க எவ்வளோ பேர், எத்தனை பேர் இருக்கும், உண்மையான இருதயத்தோடு தேவனை தேடினீங்கன்னா போதும். கஷ்டம் இல்லாம அடுத்த செகண்டு அவர் அந்த வழியில வந்து நின்று உன்னை பார்த்து, வாப்பா இறங்கி வா, நீ வா, நான் உன் வீட்டுக்கு இன்னைக்கு வரேன். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு உங்களை வீட்டுக்கு, உங்களோட உள்ளத்துல வரதுக்கு தேவன் ஆசைப்படுறாரு. நம்ம எத்தனை ஆசைப்படுறோம், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அவங்க பார்க்கணும், உங்களை பார்க்க பெரிய ஆளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட இருதயத்தை நம்ம நினைக்கிறோம். எங்கேயோ ஒரு கூட்டம் இருக்கும், சின்ன கூட்டம், எங்கேயோ என்னோட வீடு எங்கேயோ இருக்கு, பாட்டுக்கு ஒரு சின்ன வீட்டில் இருக்கேன், எனக்கே வீடு நினைச்சா கஷ்டமா இருக்கு. அட நம்ம வீட்டு தான்ப்பா, நம்ம இடத்த தான், இருதயத்தை அவர் தேடி வராரு. இங்க இருக்கிற மற்றவங்களாம் கெஞ்சிடுவாங்க, இருதயம் எங்க இருக்கு, வாஞ்சித்த இருதயத்தை, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன், சொன்னதுதான் மிச்சம். உள்ள சகைக்கு என்ன ஒரு ஆசை இருந்துருச்சுன்னா, அங்க பாருங்களேன், 6வது வருஷம் சீக்கிரமா இறங்கி குதிச்சாலும் குதிச்சிருப்பாராட்டிருக்குன்னு தெரியல நமக்கு. கட்ட இறங்குறாரு. சொன்ன மாத்திரத்துல இறங்கி ஓடி வந்து சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு, சந்தோஷம் பாருங்களேன், அப்ப அவர் எத்தனை ஏங்கிக்கிறார். அப்ப அவருக்கு சந்தோஷம் அதுல ஐஸ்வர்யத்துல இருந்துச்சா?
மகிழ்ச்சி இருந்துச்சா? நிறைவு இருந்துச்சா? ஐஸ்வர்யத்துல இல்ல இல்ல. ஆமென். இங்கதான் சந்தோஷப்படுறாரு. அவருக்கு சந்தோஷம் இருந்தா அப்படியே அந்த வீட்டுல இருக்கிற பணத்தையே சுத்தி அப்படியே இப்படி சில பேர் இப்படி இப்படி வச்சுக்குவாங்க பார்த்தீங்களா, அப்படியே யாருக்கு தெரியாம அப்படி வச்சு வீட்டுல இருந்திருப்பாரு. நோ, இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, குப்பை, இதெல்லாம் குப்பை, அங்க இருக்கு ரட்சிப்புன்னு சொல்லி வாஞ்சியா போறாரு. ஆண்டவரே நீங்க ஏன் வீட்டுக்கு வரீங்களா? இறங்கி ஓடி வந்து வீட்டுல என்ன பண்றாரு? ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரு ரெடி. ஏற்றுக்கொள்ள போறோமா முழுமையாக? அவர் வந்து ஒன்றும் கேட்க மாட்டார். முழுசா என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்று நினைக்கிற, உன் வாழ்க்கை ஃபுல்லாக நான் உன் கூட வந்து உன் கூடயே இருக்க போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் உன் வீட்டுக்கு வரத்துக்கிறேன். அது அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு தூரமாக இருக்கும். ஆனால் சில பேர் ஐயா ஆண்டு வந்து அந்த சத்தியம் கொஞ்சம் கடினமாக இருக்கும், அது இதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதோ அப்படியே ஜாலியாக இருந்து இவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் நம்ம எல்லாம் நம்ம இஷ்டம் போல் வீட்டில் இருக்க முடியுமா? ஒரு பெரியவர் யாராவது ஒரு சொந்தக்காரங்க ஒரு பெரிய பதிவுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம அதே எப்பவும் போடலாம் வீட்டில் கத்த முடியாது. எப்போ போல மாதிரி சத்தம் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு அது வீட்டில் வந்துருக்குறாங்க ஒருத்தவங்க, அப்போ அவங்களுக்காக சில காரியத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நல்லவங்க மாதிரி சிரிச்சுட்டு எல்லாம் நம்ம பண்ணுவோம்ல சில பேருக்கு முன்னாடி. அப்போது தேவன் வந்தார்னா இவர் அங்கிருந்துட்டே நமக்கு இத்தனை வசனத்தை கொடுத்து இவ்வளோ கடுமையாக சொல்கிறாரு. இதில் வேற வீட்டுக்கே வந்து இருந்துட்டாருன்னா சும்மா இருப்பாரா? ஒவ்வொரு இடத்தையும் நோண்டுவார். இது என்னது, அது என்னது, அது ஏன் அப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, இங்கே நீ இப்படி பண்ணுற, ஐயோ இவர்கிட்ட மாட்டினோம்னா தொலைஞ்சோம். ஆண்டவரே ஏதோ வந்தேன், உங்களை பார்த்தேன், இப்படியே நான் போயிருக்கேன், நீங்கள் இப்படியே போயிருங்க சொன்னாரா? சொல்ல வாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுச்சு. யாருக்கு? சகையுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இவர் வீட்டுக்கு வந்தார்னா நம்ம வீடு கரெக்டா இல்லை. நம்ம வீட்டை என்ன பண்ணணும்? சரி, ஆண்டவர் வந்துட்டு கேள்வி கேட்டாரா? ஸ்கேலை வச்சுட்டு மகனே அது என்னது, என்ன பண்ண, இங்கே சொல்லு பார்க்கலாம், உண்மையை சொல்லு, எனக்கு தெரியும், நீ சொல்ல போறியா இல்லையா, அப்படிதான் கேட்டாரா? ஒன்றும் இல்லை. இவர் என்ன பண்ணாரு? 8வது வசனம் போறாங்க. ஆமா, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவரிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கிட்டு உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஆமென். பாருங்களேன், போறாரு உள்ள வீட்டுக்குள்ளே நுழையில வராரு. அந்த உடனே நடு நின்ட்டாரு. தெரிஞ்சு போயிடுச்சு, தெரிஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு வரேன்ட்டாருன்னா கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட நம்ம கொடுத்துடணும் போல. என்னால் இதுக்கு மேலே அவர் உள்ளே வரத்துக்குள்ளே என்னால் எதையும் வைக்க முடியலப்பா சாமி, நான் எடுத்துடுறேன்ப்பா, ஐயோ ஆண்டவரே நீ உள்ளே வரத்துக்கு என் வீடு தகுதி இல்லை, நான் என்னோட காரியங்கள் எல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே நின்று வீட்டுக்கு போகிறதுக்கு நின்று அவரை பார்த்து கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா இவர் எப்படிப்பட்டவர்னு அவருக்கு தெரியும். ஆஸ்தி அவனுக்கே வச்சுட்டு இருந்தா ஏழை ஜனங்க எத்தனை பேர் இருக்காங்க, முன்னாடி வைக்க கொடுக்கல. அவர் உள்ள வந்து வர 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 அவருடைய இருளெல்லாம் மாறி நீங்க சொல்ல ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்மகிட்ட வந்தாருன்னா போதும், நம்மளுடைய வாழ்க்கை மாறும், பிரகாசிக்கும். நமக்குள்ள அது வரைக்கும் ஏன் ஒன்று பண்ணியிருக்கலாமே, சகையோ நான் பார்க்க போகிறேன் வீட்டில், ஐயோ நான் வேறு அவரை பார்க்க போகிறேன், இதெல்லாம் வீட்டில் இருக்கலாம் சரி பண்ணிட்டு நான் போயிடுறேன், அவர் வந்தார் நான் மொபைலில் அவர் சும்மா பார்க்கலாம் நினச்சாரு. ஆனால் ஆண்டவர் கம்ப்ளீட் வாழ்க்கையை சரி பண்ணுறார். அவர் நீ இவ்வளோதானப்பா கேட்டேன் இல்லை, அவர் வந்துட்டாருன்னா போதும், உள்ளத்தை ஏற்றுக்கொண்டாருன்னா போதும். அவர் வரும்போது என்ன நடக்குது? ஒளி வரும்போது இருளெல்லாம் விலகிருச்சு. அப்படியே சொல்றாரு, நான் பாதிய யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு ஐஸ்வர்யவான் பண்ணுவானா? ஐஸ்வர்யவான் ஆசை அங்கதான் போகும், அங்கதான் போகும். அவனோட நம்பிக்கை எல்லாமே அந்த பணத்துல தான் நிற்கும். ஆனா இவர் சொல்றாரு, பாதி போயிட்டு இருப்பான், பாதி என்ன பண்ணிடுறேன், ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். நான் ஒரு இடத்துல ஏதாவது அநியாயமா வாங்கியிருந்தா ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அதை எப்படியாவது திருப்பி பண்ணி நான் இதை செட்ரைட் பண்ணும், நாளத்தனையாய் கொடுத்துட்றேன். உடனே மனம் மாறுது. ஆண்டவர் உள்ள அதுதான் அவர் விரும்புகிறார். இன்னைக்கு சகையை விடுதலை செய்தாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? செஞ்சார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில வந்த உடனே நம்மளுக்குள்ளாக காணும். அது வரைக்கும் சகைக்கு தெரியல, மரத்துல ஏறுறாரு, குதிக்கிறாரு. ஆனா தனக்குள்ளாக இருந்த
குறை தெரியல, ஆனா அறியாமல் எல்லாருக்கும் யாரும் வேணும்னே அறியாமல தவறு செய்யறது, அறியாமல் செய்த காலங்கள் உண்டு, அறியாமல் செய்த தவறுகள் உண்டு. ஆனா அது பாவம் தான். அது எப்ப தெரியும்? ஆண்டவருக்கு தன்னை கொடுத்து ஆண்டவர் நம்மளுக்குள்ளாக வர்றதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுக்குள்ளாக இருக்கிற பாவம், இருள் எல்லாமே அது நம்மளே என்ன பண்ணிடுவோம், நம்மளால வைக்க முடியாது, கேரி பண்ண முடியாது. அதோடய சேர்ந்து வாங்கன்ற நீங்களும் வாங்க, என் பாவம் என்னோட துணிகிற எல்லாம் இருக்கட்டும், நோ, நம்மளே ஒத்துக்க மாட்டோம். ஐயோ ஆண்டவரே, அந்த பாவத்தை என்ன பண்ணிடுறேன், நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். தர்மம் ஆண்டவர் பற்றி தெரிஞ்சு ஆண்டவர், ஏன்னா ஆண்டவர் இப்படி இருக்கும்போது நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிஞ்சார். எல்லா ஏழை ஜனங்களுக்கு கொடுத்துட்றேன், தப்பு பண்ணியிருந்தா நாளை தனியாக பண்ணி சரி பண்ணிடுறேன்றாரு. மனம் மாறுதல் வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமின் குமாரனோட லிஸ்ட்ல வச்சிருக்கிறாரு. அந்த லிஸ்ட்ல ஆபிரகாமுக்கு யாரு புத்திரன் பார்த்தா நம்ம பேர். உங்க பேர் நெஸ்டர், பேர் சொல்லுங்க. ஆமா, ராகேல். இங்கே வந்து பார்த்தா ராகேல்னு அங்கே போயிட மாட்டாங்க, இந்த யாக்கோபோட போக மாட்டாங்க. இங்கே ஒரு ராகேல் இருக்காங்க. யாரு? இவங்களுக்கும் ஆபிரகாமுக்கு என்ன சம்மந்தம்? ஆனால் புத்திரன் ஆயிட்டாங்கப்பா, புத்திராய். நம்மளெல்லாம் இன்னைக்கு என்ன பண்றாரு அவரோட புத்திரரா. ஒரு வார்த்தை கவனிங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் எத்தனை பேர்த்த சுகப்படுத்திட்டு நீ சமாதானத்துடனே போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போ, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொன்ன ஆண்டவரே, இன்னைக்கு சகேயு ஆண்டவரை அப்படியே ஏற்றுக்கொண்டு முழு மனதா ஏற்றுக்கொண்டனால சகேயும் நிமித்தமாக வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. நினைக்கிறோம் நான் வந்துட்டேன், ஆனா என் வீடு நீ ரட்சிப்புல வரலையே. வந்துட்டோம், ஆனா சகைக்கு வந்துச்சு. என்ன நடந்துச்சு? சகை ஒருத்தர் தானே வந்தாரு, வீட்டுக்கே ரட்சிப்பு. நீ விசுவாசி, அப்படியும் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். எல்லாரும் வரணும்னு சொல்ல வேண்டாம், நம்ம ஒருத்தர் தானே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு, சகை தானே தேர்ந்தெடுத்தாரு. வீட்டுக்கு ஒருத்தர் போதும். நிச்சயமாகவே உங்கள் நிமித்தமாக உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். செய்திருக்கிறார். அப்போ ஒரு தைரியம். அப்ப நாம் போதுமா? நீங்க போதும். சகைவு செய்த மாதிரி தன்னை முழுமையாக வகை தேடி, எப்படியாவது வகை தேடி இந்த ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ள வேண்டும், இந்த ஆண்டவர் எப்படியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னோட உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். வகை தேடினா வகை மட்டும் மனசுல இருந்தா போதும், ஆண்டவர் தானா அவர் வருவார். நம்ம ரோட்ல நம்ம வீட்டுக்கு வருவார். நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அழைத்து கொண்டு வரல, வருவார். வந்தபோது ஏற்றுக்கொள்ள தயாரா? நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னொரு ஐஸ்வர்யோனை பற்றி கேட்டு பாதி ஆஸ்தி கொடுத்துருன்னு, ஐயோ இது கடினமான உபதேசம், அப்படியே போயிட்டான். ஆனால் உண்மையான மனசு இருந்தா ஆண்டவர் சொல்ற போதனை நமக்கு கடினமா இருந்தாலும் இல்லான்றதை நான் கேட்டுக்கிறேன். அப்படி நம்ம முழுமையாக ஆண்டவரை விசுவாசித்தோம் என்றால் நிச்சயமாகவே நம் நாளே நம்ம குடும்பம் வீடு ரட்சிக்கப்படும். இது தேவனுடைய வாக்கு. அவளோட வாக்கு நம்ம கேட்கலாம். ஆண்டவர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, சகைக்கு சொன்னீங்க, எனக்கு பண்ணுங்க ஆண்டவரே. நிச்சயமா பண்ணணும், போய் போராட வேண்டாம், நிச்சயமாகவே தேவன் செய்வார். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இழந்து போனதே சரி, இவரோட சாப்டர் முடிஞ்சு போச்சு, சகை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொன்னாரு, இப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இப்போ சகைக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இழந்து போனதை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கப்பா நீங்க இழந்தீங்க? என்னத்தை இழந்தீங்க? இழந்து போனதை கண்டுபிடிக்க தேடவும், அதை தேடிதான் நான் வந்தேன். தேடி அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்தேன். நான் இப்படி தேடி வரும்போது சகையை பார்த்துட்டேன், ரட்சிப்பு கொடுத்துட்டேன். சரி, வேற யாரை தேடி வரீங்க? இன்னைக்கு தேடி வந்திருக்கிறாரு.
எங்க தொலைச்சிங்க ஆண்டவரே? நீங்க தேடுறீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்திருக்கணும். ஓ திடீர்னு கிடைச்சிச்சுன்னா ஓகே. இழந்து போனது அப்படியே நம்மள்ட்ட இருந்தது தொலைஞ்சிருச்சு, இருந்தது இழந்துருச்சு, இருந்தது கைவிட்டு போயிருச்சு. அத தேடி அதுக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்தேன். ரட்சிப்புக்காக அழைக்கப்பட்ட ஜனங்க இழந்து போயிட்டாங்க உடலை, தேடி வந்தேன். வந்து என்ன பண்ண போறேன்? அவங்களுக்கு உனக்கு எவ்வளோ கடன் இருக்கு, உனக்கு என்ன வியாதி இருக்கு, தலைவலி இருக்கா, உனக்கு எங்கள் வீட்டுக்கார ஒரே குடிங்க, வேற என்ன பணம் கஷ்டமோ கஷ்டம். ஓ அதுதாம்மா நான் கொடுக்க வந்தம்மா, உனக்கு எவ்வளோ கடன், இந்த கடனை வச்சுக்கோ போயிடலாம். அதுக்காக வந்தாரு இல்லை, வச்சுக்க வந்தார். இதெல்லாம் தேவனுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதுலாம் லேசான காரியம், பெரிய காரியத்தை தேவன் கொடுக்க வந்திருக்கிறார். எதை, யார், எப்போது தொலைந்தார்கள், எப்போது தொலைந்தார்கள்? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா 3 ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் மட்டும் சொல்கிறேன், அப்புறம் நம்ம தொலைந்ததுக்கு வருவோம். 3 காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளுடன் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனான். 99 ஆடுகளில் வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் கேள்வியானோ. ஆமென். பார்த்தீங்கன்னா 100 ஆடு இருக்கு, 100 ஆடு இருக்கு, ஒரு ஆடு தானே காணா போச்சு, ஒன்று தானே போயிட்டு போட்டு. 100 இருக்குல்ல, அதை பத்திரமா வச்சுட்டா போதும். ஒருத்தர் மந்தையில் ஒருத்தர் போனா கூட அவர்னால தாங்க முடியாது. அவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இவங்களை போய் தேடணுன்ட்டு என்ன இருக்கு ஆண்டவருக்கு? அவங்க தான் எத்தனை டைம் போய் நம்ம ஆண்டவரை பற்றி சொன்னால் கேட்குற மாதிரியே இல்லை, காதை அடைச்சிக்கிறாங்க, ஓடுறாங்க. ரட்சிப்பு பற்றி சொல்ல போனால் அவங்க தான் விடவே மாட்டாங்க. ஒன்று அந்த ஒன்றுக்காக விட மாட்டாங்க. அதே போல் எத்தனை வெள்ளிக்காசு, இதை அடுத்து போயிட்டேன். 8ஆம் வசனம். கரெக்ட். வெள்ளிக்காசு 10 இருக்கு, 1 தான் போச்சு. விடுவாளா? அந்த ஆண்டு அது மாதிரி அவ்வளோ பிரியம். இழக்கிறதுக்கு தேவனுக்கு இஷ்டமே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் கடைசி வசனம் பார்க்கும்போது அந்த இளையகுமாரன் 32ஆம் வசனம், உன் சகோதரனும் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா என்று சொன்னான். ஆமென். அப்போ இதுல இந்த 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 அனுபவம் உங்களுக்கு தெரியும்ல. காணாமல் போனவன் இளைய மகன் என்ன பண்ணிட்டான்? தூரம் போயிட்டான். தகப்பன் விட்டு, அன்பான தகப்பன் விட்டு தூரம் போயிட்டான். போனதுக்கப்புறம் பாரு அவன் சொல்கிறாங்க 30ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், பெரிய அண்ணனுக்கு என்ன கோவம்னா, அவனை பார்த்து இத்தனை பண்ணுறீங்க, அவன் என்ன பண்ண, அவனோட ஆஸ்தியில் எங்கே வேசிகளிடத்தில் உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உங்களுடைய குமாரனாக இவன் வந்து உடனே இவ்வளோ பண்ணுறீங்களா? பாவிதான், பாவம் செய்து, துரோகம் செய்து, அக்கிரமம் செய்து தூரம் போன மகன். எத்தனையோ பேர் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம அப்படி இருக்கலாம், நமக்கு தெரிந்தவர்கள் அப்படி இருக்கலாம். உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், பெரிய மூத்தவன் சகோதரன் மாதிரி நினைக்கிறது இல்லை. காணாமல் போன அந்த மகன் திருப்பி வந்து அந்த தகப்பனுக்கு எவ்வளோ அவன் அவ்வளோ பண்ணான். தகப்பன் வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போய் இவ்வளோ பாவத்தை பண்ணி இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் சின்ன பின்னப்பட்டு கேவலப்பட்டு வந்து நிற்க, பன்றியோட தவிடு கூட கிடைக்காம வந்து நிற்கிறான். ஆனால் தகப்பனுக்கு எவ்வளோ அழகாக இருந்தான். ஆனால் திருப்பி வரும்பொழுது அணைத்து கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டு விருந்து வைத்து மோதிரத்தை போட்டு எவ்வளோ பண்ணுறாங்க. அவ்வளோ பண்ண அவர் சொல்கிறாரு, மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான். அவருக்கு வேண்டியது, ஐயோ யாராவது ஒருத்தர் இழந்துட்டா தாங்க முடியல.
தாங்க முடியாது, திருப்பியும் உயிர்த்தான், சந்தோஷப்பட்டார். இதுதான் பிதாவாகிய தேவன் செய்தார். இதே தான் அவர் செய்தார். அழகாக மனுஷகுமாரன் அவர் உண்டாக்கினார், அவரோடு இருக்கும்படியாக உண்டாக்கி ஆதியாகமம் 1:27 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். இப்போ இந்த மனிதன் தேவ சாயலாக சிருஷ்டித்தான். மண்ணிலிருந்து எடுத்து, அது எந்த சாயல், நிறைய மிருகங்கள் அது எல்லாம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு இந்த சாயல் கிடையாது. மனிதனுக்கு மட்டும் தன்னுடைய சாயலை, அது சொல்றார், தம்முடைய சாயலை மனிதனுக்கு சிருஷ்டித்தார். அந்த மனிதனுக்குள்ளாக தேவ சாயல் என்பது உருவம் மாத்திரம் இல்லை, குணாதிசயங்களையும் தேவனை போல அவன் என்ன பண்ற, எல்லா அருமையான ஒரு குணங்களோடு அவரோட சாயலின் படியாக நன்றாக இருக்கும்படியாக, தீமை இல்லை அவனுக்குள்ள, தீமை இல்லாத ஒரு மனிதனை படைச்சு அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்து வாழ்நாளா ஜீவனோடு இருக்கும்படியாக ஆசைப்பட்டு தேவ சாயலை கொடுத்தார். கொடுத்த உடனே சும்மா இருந்திருக்கலாம்ல, பிசாசு இருக்கதான் செய்வான். பிசாசு அங்கே இருந்தான். ஆண்டவர் தெளிவான கட்டளை கொடுத்துருந்தார். ஆனால் போய் ஏமாந்த உடனே பிசாசு போய், இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அது நமக்கு தான் பிரச்சனை. ஏன் போய் ஆதாம், ஏன் சாத்தான் ஆதாம போய் வஞ்சிக்கல? ஏவாளை பற்றி தெரியும். ஏவாள்கிட்ட இதில் கொஞ்சம் வஞ்சித்தா போதும், நைஸாக ஏமாத்துனா. ஏன்னா இந்த பக்கம் போகும்போது பார்வையும் ஒன்றும் சரியில்லை. இதில் கொஞ்சம் அது ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் அப்படியே யோசிக்கலாமா, ஏதாவது ஒன்று ஒரு கிரிப்பு கிடச்சிருச்சு சாத்தானுக்கு. ஏன்னா ஆதாம் கிட்ட இல்லை, ஆதாம்ல ட்ரை பண்ணவே இல்லை. ட்ரை பண்ணியிருந்த வேதத்தில் அது முதல் தப்பு போட்டிருப்பாங்க. ஆதாம்கிட்ட சான்ஸ் கிடைக்கல. ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டார். ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா அது ஒரு நமக்குள்ள நம்மளுக்கே அறியாத நிறைய சில குணங்கள் சீக்கிரம் சாத்தானால் ஈர்க்கப்பட்டு அடிமையாகக்கூடிய குணம் ஸ்திரீகளுக்கு ஜாஸ்தி. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஏவாள் நிமித்தமாக தான் என்ன ஆயிடுச்சு, தேவனுடைய சாயலை இழந்துட்டாங்க. பிசாஸ் பேச்சை கேட்டாங்க. பிசாஸ்க்கு என்னைக்கு காதை செவிய சாய்ச்சாங்களோ, சாய்ச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆஹா பார்வைக்கு அழகும் இச்சிக்கத்தக்கதா இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, பிசாசோட வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் பாவத்தில் அவங்களுக்கு போறாங்க. சும்மா தான் கெட்டது இல்லாமல் வனத்தையும் கெடுத்து கம்ப்ளீட் ஆண்டரோட திட்டத்தை போயிட்டாங்க. இந்த இடத்துல மனிதன் தேவனுடைய சாயலை இழக்கிறான். சாயலை இழந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதனை தேவன் அங்கே வைக்க முடியாது. 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அவன் துரத்தப்பட்டான். பாவத்தோட வைக்க முடியாது ஆண்டவர்னால. போகும் வழியை அடைத்து விட்டார். போதும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் துரத்தப்பட்டான் என்றால் தேவ சாயலை இழந்துட்டான். இழந்த உடனே அதுதான் அங்கேயே அவர் சொல்றாரு, 16ஆம் வசனம் 3:16. இது இன்னொன்று ஆண்டவர் பற்றி வரும் பாருங்க. இது 15. இங்க நடந்தது, இங்க இழந்தது தேடுறதுக்கு தான் இங்க வந்தார் ஆண்டவர். அங்க இழந்தான், துருத்தி விடப்பட்டான், இழந்துட்டா தேவ சமூகத்தை விட்டு போயிட்டான். அப்போ ஆண்டவர் பிதா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பற்றி அப்பவே சொல்லிட்டாரு, இனிமேல் என்னாகும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ என்ன பண்ணுவ, அவரோட குதிகாலை நசுக்குவார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் வந்தாரா இல்லையா, பிசாசோட தலையை நசுக்குனாரு.
அவங்கனால பிசாசினால தேவனுடைய அந்த காயங்கள் நிமித்தமாக அவருடைய கால்களும் நசுக்கப்பட்டது. ஸோ அங்கே இழந்தது தான் இங்கே லூக்கால சொல்றாரு, இழந்து போனதை தேட. எது இழந்தால்? தேவ சாயலை. இந்த தேவ சாயலை திரும்பவும் கொடுக்கவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரன் வந்தார். அப்போ அவர் வந்தது எதற்காக, எதை கொடுப்பார் என்று தெரிஞ்சுட்டு அதை கேட்கும் போது அவர்கிட்ட நமக்கு கிடைக்கும், கரெக்டாக கிடைக்கும். இப்போ எடுக்கலாம். யோவான் 1 யோவான் 8:29 வாசம். ஆமென். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே என்னவா இருக்கிறார்? முதற் பேரானவராய் இருக்கு. அவர் தான் முதற் பேரானவராய் இருக்கிறார். இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்தார். இப்ப நம்மளை முன்குறித்தார் நம்மளும் சொல்றோம். எதற்காக முன்குறித்தார்? குமாரனுடைய சாயலாக நம்ம மாறும்படியாக, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காகவே தான் முன்குறித்தார். நம்மளுக்கு எதற்கு? அப்போ நம்மளுக்கு என்ன ஆண்டோட பர்பஸ்? தேவனுடைய சாயலாக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை மாற்றுவது தான் தேவனுடைய பெரிய திட்டம். அதை தான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிறார். அந்த அந்த முன்குறித்தவர் பாருங்க, 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை நன்மைப்படுத்தி. ஆமென். அப்போ முன்குறிச்சிட்டாருன்னு அதே இடத்துல நம்ம நிற்க கூடாது. ஆமா, முன்குறிச்சிட்டார். முன்குறிக்கலன்னா நம்ம இந்த நேரத்துல வந்திருக்க முடியாது. முன்குறித்த தேவன் முன்குறித்தாரோ அவர்களை என்ன பண்றாரு? ஏற்ற வேலையில அழைத்து இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொரு நாளன்னைக்கு நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து அவருடைய பிள்ளைகளாக மாறி அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள். இது தற்செயலாக நடந்ததா? இல்லை. நீங்கள்லாம் யாரு? நம்ம எல்லாருமே முன்குறிக்கப்பட்டவர்கள். நான் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன், ஏதோ வந்திருக்கேன், ஆனால் அப்படியே சோர்வா அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஆண்டோட புஸ்தகத்தில் முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்போ முன்குறிச்சு சும்மா பேர் எழுதிட்டு அப்படியே வச்சுக்கிட்டாரா? முன்குறிச்சிட்டேன் லிஸ்ட், பெரிய லிஸ்ட் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரான்னு பார்த்தா, முன்குறிக்கப்பட்டவங்களை என்ன செய்கிறார்? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறாரு, எவர்களை அழைத்தாரோ அவர்கள் என்ன பண்றார்? தேவன். இந்த உலகத்துல யாரும் நீதிமான் கிடையாது. ஆனா தேவன் குமாருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை மாற்றணும்னா அவர் என்ன பண்றாரு? நம்மளை யாரை முன்குறிச்சாரோ, யாரை அழைச்சாரோ, அப்ப அழைச்சவரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்ன வசனத்தை கொண்டு, சத்தியத்தை கொண்டு என்ன செய்கிறார்? பாவியான மனுஷன் நம்ம எல்லாம் ஆதாமின் சந்ததி. ஆதாமின் சந்தையில் மனுஷனால், உலகத்துல மனுஷனால பிறக்கப்பட்டவங்க எல்லாரும் பாவிகள் தான். அவர்களை எப்படி நீதிமான்களை ஆக்குறது? ஆண்டவர்னால மட்டும்தான் முடியும். அப்ப யாரெல்லாம் முன்குறித்தாரோ அவங்க அழைக்கிறாரு, அவர்கள் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் நீதிமான் ஆக்கிறார். அப்போ நீதிமான் ஆக்கிறதுக்கு சும்மா டக்கு நீங்களே நீதிமான்கள் யாரெல்லாம் ஆக விரும்புறீங்க, எல்லாம் கை தூக்கணும், அதனால கை தூக்கணும் நீதிமான் ஆயிரலாமா? இல்லை. அதுக்கு தேவனுடைய திட்டம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழியை, ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறையை, வாழ்க்கை பிரயாணத்தை அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஃபிக்ஸ் பண்ணி அதன் மூலியமாக தான். ஏன்னா நம்ம இங்கிருந்து உலகத்தில் வாழ்கிறோம், உலக சூழ்நிலை வர இதிலிருந்து தான் நீதிமான் ஆகணும். எல்லாரும் நேரம் பருவத்தில் போயிட்டு ஆல்ரெடி எல்லாரும் பருவத்தில் போய் நீதிமான் தான் இருக்க போகிறாங்க. அங்கே மாறுதல் இல்லை. எங்கே தேவை? இந்த உலகத்திலிருந்து உலகத்துக்கு பிரிக்கப்பட்டு தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணும்னா அதுதான் நீதி. அந்த மாற்றக்கூடிய ஒரு காரியம் தான் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவனுடைய வாழ்க்கையில நடக்குது. முன்னாடி நடக்கிற மாதிரியே நம்மளுக்கு நடக்குது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு வர கஷ்டம் எனக்கும் வருது, இவங்களுக்கு வர பிரச்சனை எனக்கும் வருது, எல்லாரும் ஒரே தான். நம்ம அழைக்கப்பட்டோன்றக்கா உங்களுக்கெல்லாம் ஒரு தனி நாடு,
அழைக்கப்பட்டவங்க எல்லாம் வாங்க தனி ஒரு நாடு கொடுத்துட்றேன், தனி ஊர் கொடுத்துட்றேன், இல்லை. அவங்களோடைய தான் நம்மளும் இருக்கும். அவங்களுக்கு வர பிரச்சனை நமக்கு வரும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய பிரயாணமும் அவங்களோட பிரயாணமும் ஒன்று கிடையாது. அதே பார்த்து அதே மாதிரி நடக்கக்கூடாது, அதே மாதிரி கவலைப்படக்கூடாது, அதே மாதிரி ஆயிரும் பயப்படவும் கூடாது. நமக்கு இந்த ரயில்வே ட்ராக் பார்த்துருக்கீங்க, இங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு போனாலும் ஒரே டிஸ்டன்ஸ், எந்த விதத்துலையும் குறுகாது, விரியாது, ஒட்டுமா ஒரே தான். நம்ம 2 பேரும் ஒன்றா தானே சென்னைக்கு போகிறோம், ஏன் நம்ம ஒன்றா சேர்ந்து ஒன்றா இப்படி போகக்கூடாது, இப்படி தான் இருக்கணுமானா அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ட்ராக்கு தனி, அவங்க ட்ராக்கு தனி. அவங்க உலகத்தில் போகிற ட்ராக் இப்படியே போயிட்டுருக்கோம், நம்மளது அப்படி போகாது. இங்கேருந்து நேரம் அந்த ட்ராக் இப்படி போகும், வித்தியாசம் இருக்கும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி யோசிக்கிறதோ, அதே மாதிரி அதே அவங்க பண்ணுற மாதிரியே நம்மளும் பண்ணுறதோ, அவங்க பண்ணுற தப்பு அவங்க பண்ணுறது மாதிரியே நம்மளோட பிரயாணமே வேற. இந்த பிரயாணம் பரத்துக்கு நேராக போய்கொண்டிருக்க பிரயாணத்தில் தேவன் பார்த்து நம்மளை அனுமதிக்கிறார். சில வாழ்க்கை, சில சூழ்நிலைக்காக. எதுக்கு தெரியுமா? அது நம்மளுடைய நன்மைக்காக, நம்மை நீதிமான் ஆக்குவதற்காக மாத்திரமே தவிர வேற எந்த கைவிடலாம் படவே மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் அவரோட கையில் இருக்கிறோம், புத்திரராக இருக்கிறோம். ஒரு நாளும் புத்திரருக்கு ஒரு தீங்கு நடக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். 32வது வசனம் பாருங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் முன்னாடி நம்ம யோசிக்கணும். எல்லாம் சொல்கிறாங்க, ஓகே ஆண்டவர் நீதிமான அவர் மாதிரி ஆகணும்னா எந்த காலத்தில் நம்ம ஆகிறது, என்ன ஆகிறது, ஆண்டவர் நம்மளுக்கு ஏதாவது செய்வாரா, ஆண்டவர் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமா, கிடைக்காதா, அப்படி இல்லை. ஒரே ஒரு கிளியராக போட்டிருக்கு, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்மளுக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். அவருக்கு அதே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் பிதா. இதெல்லாம் ஏமாத்திரம். அப்போ இவைகள் எல்லாம் நமக்கு என்னது, அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி கொடுக்காம இருப்பாரா? ஆனா நம்ம என்ன பண்றோம், இது மாத்திரம் பார்க்கிறோம். அது மாத்திரம் பார்த்தா கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இது மாத்திரம் பார்த்தா, இது யாரு பாப்பா? உலக மக்கள். இது வேண்டாம்னு சொல்லல, ஆனா இதை மாத்திரம் பார்த்து இதற்காக மாத்திரம் ஆண்டவரை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம்னால் அது ஆண்டவர்கிட்ட. முதல் ஆண்டவர் எதற்காக வந்தார், அதை நாம் தேடி ஓடி போகும்பொழுது மற்றவைகள் எல்லாம் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? கொடுத்துதான் தெரியும், வாக்கு கொடுத்திருக்கிறார், நிச்சயம் அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அப்போ அந்த குமாரன் உங்களை விடுதலையாக்க அந்த விடுதலை ஆவீங்கன்னு சொல்லிட்டாங்க. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை மாற்றணும்னா குமாரனுடைய சாயல் என்ன, அவருடைய சாயல் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா 1 யோவான் 3 அதிகாரம் 2 அதிகாரம் 6 வசனம். அல்லேலூயா. இன்னொருத்தர் வாசிங்க. சொல்லியும் ஆமென். இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கீங்களா? நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் நம்ம சொல்கிறோம், அவனோட பிள்ளைகள் நம்ம சொல்கிறோம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறேன்னு நம்ம சொல்லிட்டு அவர் நடந்தபடியே நம்ம நடக்கிறோமா? நம்மளுடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை முறை, நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு மாதிரியை நமக்காக வைத்து கொண்டு போனார். இன்னைக்கு நம்மளோட மாதிரி அவரை பின்தொடருகிறோமா, இல்லை மற்ற உலக மக்களை போல நம்ம இருக்கோமா? அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சாயல் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அவரோட மாதிரியை போல் நாம் நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு அவர் நமக்கு என்ன வச்சு போயிருக்கிறாரு? மாதிரியை நமக்கு தேவன் வைத்து போயிருக்கிறார். இதுதான் நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய விடுதலையாக நமக்கு காணப்படுது. எபேசியர் 1:7 அதிகாரம். எபேசியர் 1:7. ஆமென். இன்னொரு வாசிக்கணும். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். பார்க்கும்போது தேவன் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்,
அவர் ஐஸ்வர்யம்னா பயங்கரம் நம்ம சொல்றோம். ஆனா இவர் யாருன்னா கிருபையில ஐஸ்வர்யம்னா அவரோட கிருபை எவ்வளோ பயங்கரமா இருக்கு இல்லையா? தேவனுடைய கிருபை அவ்வளோ பெரியது. இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் எல்லாரும் சொல்லுவீங்க. யோவான் 3:16, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறனா அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவாய். அப்போ எதற்காக பிதாவானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பினார்? உண்மையாக நம்மளை விடுவிக்க தான் வந்தார். ஆனா முதல் எந்த விடுதலை? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நித்திய இருளிலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து. மனிதன் என்னைக்கு பாவம் செய்தானோ அன்னைக்கு அவனுக்கு நித்திய மரணத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அது வரைக்கும் மனிதன் பிறப்பான், பாவம் செய்வான், விமோச்சனம் கிடையாது. அவன் எங்க போகணும்? நித்திய மரணத்துக்கு தான் போகணும். ஆனா என்னைக்கு தேவன் அப்படி படைக்கவே இல்லை. பிதாவான மனுஷனை படைக்கும் போது அவன் நித்தியமாய் அவர் கூட இருக்கும்படியாக தான் தேவன் படைத்தார். ஆனால் அவன் இழந்து போனான். அதை அடையும்படியாக ஒரே குமாரன், வேற வழி இல்லை. பாவத்தை மீட்கணும், அவர் பரிசு ரத்தம் சிந்தி ஆகணும். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, யாருக்காது புதுசாக ஒரு பிளட்டு அடிபட்டுருச்சு, ரொம்ப ரத்தம் சிந்திருச்சு, பிளட்டு வேணும், ஏதோ ஒரு ரேர் குரூப், ஒரு எங்கேயும் கிடைக்காத பிளட்டு தான் தேவைப்படுது, பிளட்டு வேணும். பார்த்தா அங்கே சுற்றி யார்கிட்டையும் பிளட் இல்லை, ஹாஸ்பிட்டலையும் இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா அங்கே ஆடு வெட்டுறாங்க, கூலி வெட்டுறாங்க. அட இத்தனை ரத்தம் இங்கே இருக்குது, இதை தெரியாமல் டாக்டர்ஸ் எல்லாம் நமக்கு போய் ரத்தம் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த ஆட்டு ரத்தத்தையும் மாட்டு ரத்தத்தையும் கொண்டு நம்மளுக்கு ஏற்றுனா நம்ம சுகம் பெறுவோமா இல்லை நேராக போயிடுவோமா? நேராக போயிடுவோம். அப்படி இருக்கும்போது மனுஷனுடைய பாவத்தை நீக்கியிருக்க இங்கே பலி செலுத்துகிற இந்த ரத்தம் எப்படி ஆகும்? இல்லை, மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும்னா அது மனித ரத்தம் தான் தேவை, அது பரிசுத்த ரத்தம் தேவை. அது யார்கிட்ட இருக்கு? திருட்டி இல்லையே, என்ன பண்ணுறது? ஒரே குமாரனாச்சே, என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்லை. நம்மேல் பிதா இவ்வளவாய் அன்பு கூர்ந்த நிமித்தமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஜாலியாக கிளம்பி அப்படியே ஃபாரினுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாப்பான்னு ஒரு நல்ல அதை காட்டிலும் மேன்மையான இடத்துக்கு அனுப்பிச்சாரா? இல்லை, பாவமான துரோகம் நிறைந்த எல்லா மனுஷனுடைய பாவத்தை தான் மேல் ஏற்றுக்கொண்டு அந்த படாத பாடு இல்லையா, சாதாரண மரணம் கிடையாது, எல்லாத்துடைய பாவத்தை தன்மேல் சுமந்து எல்லாத்துடைய அக்கிரமத்தை தன்மேல் சொல்லு அந்த கேடு அடைந்தார். ஏசாயா 53 அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். நமக்காக அவர் எவ்வளோ பாடுபட்டார் பாருங்க. ஏசாயா 53 5. ஆமென். 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். நமக்கு அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அவருடைய பிதாவோட ஒரே பேரான குமாரன், திருத்துவத்தின் தேவன், சிருஷ்டிப்பின் ஒருவராக இருந்தவர் இன்னைக்கு இந்த உலகத்தில், இப்போ இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் பாவமான மனுஷங்க, எவ்வளோ துரோகங்கள், அநியாயங்கள், அக்கிரமம் நிறைந்த இந்த பாவமான உலகத்தில் அந்த பரிசுத்தமான தேவன் நம்மை மீட்கும் பொருளாக நமக்கு சமாதானம் இல்லா அலைந்து கொண்ட ஜனங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் ஏற்றுக்கொண்டு வந்து அந்த கேடு, அந்த பாடுபட்டார். யாரோட மீறுதல்? அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? இல்லையே, பரிசுத்தமான தேவன் இன்னைக்கு நம்மளோட மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இன்னைக்கு நம்மளுக்கு சுகம் கிடைக்குதுன்னா அந்த தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம். அப்போ நம்மளோட அக்கிரமங்களுக்கு அவர் நொறுக்கப்பட்டார்.
இன்னைக்கு அந்த அக்கிரமம் நீங்கிடுச்சா நம்ம விட்டு? இன்னைக்கும் நமக்குள்ளாக ஸ்டில் கரைகள் குறைகள் காணப்படுதுன்னா நமக்காக அவர் இன்னும் அடிக்கப்பட்டுகிறாவே காணப்படுகிறார். அடிப்பட்டு ஐயோ பாவன்றோம். ஆனால் இன்னைக்கு நம்ம உள்ள நினைக்கிற நினைவுகள், நம்முடைய செயல்பாடுகள் தேவனை பிரதிபலிக்குதா? தேவனை போல தான் நான் நடக்கிறேனா? இல்லை என்றால் அவர் இன்னும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார், இன்னும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் என்னோட சமாதானத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க? என் சமாதானம்லாம் வேண்டாம், என் பிரச்சனை தான் முக்கியம், எனக்கு என்ன வேணும், எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட, அதுவும் எத்தனை பாடுபட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானத்தை வேண்டாம், போ எனக்கு இந்த சமாதானம் வேண்டாம், எனக்கு வேண்டியதை கிடைக்குமா, எனக்கு என்ன கிடைச்சோ அப்போ சமாதானம். அந்த அப்படி உலக ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுன்னா இப்போ கிடைக்கும், அடுத்த வருஷம் அடுத்த மாதம் கேட்டால் தீர்ந்து போயிடும், அது அதோட மோகம் போயிடும். அப்போ கேட்டால் சமாதானம் இல்லை, எனக்கு அது இது இல்லை, இப்போ எனக்கு இது வேணும், அது கிடைக்க மாட்டேங்குது. உலக ஆசீர்வாதத்தை நம்பி அதை நாடுனா அதில் சமாதானம் இல்லை. அதனால தான் சகை ஓடி போனார். இதில் சமாதானம் இல்லை, ரட்சிப்பு முக்கியம், ரட்சிப்பு முக்கியம்னு அவர் போனார். அதே போல் நம்மளுக்கும் இல்லைன்னா இல்லை, ஐயோ ஆண்டவரே எனக்காக என்னோட சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொன்னாரா இல்லையா? ஏன் தேவனுடைய சமாதானத்தை நம்மளால் அனுமதிக்க முடியல? ஏன் அனுமதிக்க மாட்டோம்? நம்ம அனுபவிக்கிறதே இல்லை யாருமே. ஐயோ சமாதானம் கிடைக்குமா, நம்மளை கொடுத்துருக்கிறாரே, எங்க யார் சொன்னா கொடுக்கலன்னு? பாரபட்சனை பார்க்குறாரா? இல்லையே. நம்மளுடைய தேவன் நமக்காக தானே கொடுத்தார். ஒருவரும் இந்த உலகத்தில் யாரும் டிஃப்ரென்ஷியேட்டே இல்லை, வேறுபாடு இல்லை. ஒரு பிதாவோட ஆசை ஆக்சுவலாக ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, ஒருத்தரும் கெட்டு போகாமல் எப்படியாவது நித்திய ஜீவனை அடைஞ்சிடணும். அதுக்காக நான் உலகத்தில் வந்தேன். அவர் விசுவாசிக்கு யோவான் 3:16 எடுத்துட்டு அப்படி அதை கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் போட்டிருக்காரு, தேவன் தம்முடைய ஒரேதரமான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவரே இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பியிருந்தார். அதுக்கப்புறம் முடியாது. உலகத்தை ஆக்கிரமிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இப்போ உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணுன்றத ஆண்டவரோட ஆசையா இல்லை. அதற்காக குமாரனே அவர் அனுப்ப கிடையாது. அனுப்பாமல் அவர்னால உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனுப்பிச்சிருக்கிறார். அதற்காக அனுப்பிச்சாரு. அவர் வந்து அப்புறம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். யாரெல்லாம் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மட்டும்தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவன் ஆக்கினை தீர்ப்பு உட்படான். அப்புறம் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருந்தபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புட்பட்டது ஆயிற்று. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்குள்ளான தீர்ப்பு. அப்போ எதை எதிர்பார்க்குறாங்க? அவர் ஒளியை கொடுக்க வந்திருக்கிறாரு. வேண்டாம், எனக்கு இருள் போதும், பாவம் போதும், அக்கிரமம் போதும், இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? இருள் தான். இந்த இருளில் யார் ஒளி கொடுத்து? இருளில் அந்த ஒளி பிரவேசித்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த அவர் வேண்டாம்னு சொல்கிறாங்க. அவர் வேண்டாம், அந்த ஒளியை வேண்டாம்னு சொன்னால் இந்த இருளில் இருக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அப்போ நமக்கெல்லாம் வச்சிருக்கிறார் ஆண்டவர் இல்லையா? கண்டிப்பாக ஆக்கினை தீர்ப்பு இருக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய ஆசை என்ன? ரட்சிப்பு. இப்போ நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆக்கினையிலும் தப்பிச்சு ரட்சிப்பு ஏதுவாயிட்டோம். அதனால் அப்படியே நம்ம போயிடலாம் அப்படின்னா ஆண்டோட சீஷர்கள் அந்த 12 பேரோட விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம என்ன? தேவனுடைய ஆசை என்ன? அவரோட சித்தம் என்ன? என்னை வைத்திருக்கிறார் என் மூலியமாக. நான் கண்டுட்டேன்னா நான் இப்படியே போயிட முடியாது. நான் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு இயேசுவை சொல்லணும். நேராக போய் சொல்லுவோம். நேராக போய் எல்லார் வீடியும் போய் நம்ம லைனில் அவங்க வீட்டை லைனில் கதவை தட்டி ஒவ்வொரு வீடாக போய் சொல்லுவோம், இயேசு ஏற்றுக்கோங்க, இயேசு ஏற்றுக்கோங்க. அப்படி சொன்னாரா?
இயேசுவை காட்ட வேண்டும். இயேசுவை காட்ட வேண்டும். இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது உடனே டைரெக்டாக காத்துட்டு இருப்பாங்க, இன்னைக்கு போட்டு தாக்கலான்ட்டு. நீ காட்டுங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இயேசுவை காட்டு. அவளை எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்? அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லியிருக்கிறார்? ஹல்லேலூயா. நீங்கள் கடலடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சிகளாக இருக்கிறதுக்கு யாரா நம்மளை தடை செய்ய முடியுமா? ஏன் இப்படி சாட்சியா இருக்கிற கேட்க முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு சாட்சியாய் நடந்து கொள்ளும்போது யாரும் மறுக்க முடியாது. தேவனுடைய சாயல் அப்படிப்பட்ட சாயல். அந்த சாயலை நம்ம உடையணும்னா, அந்த சாயலை நம்ம சுமக்கும் பொழுது, அந்த சாயலாய் நாம் மாறும் பொழுது மனுஷர்கள் நம்மளை தவிர்க்க முடியாது, நாடி ஓடிதான் வந்து ஆக வேண்டும். அது நிச்சயம். மாறாக நம்ம போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக புரியல. இப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு என்னன்னா, அவங்களுக்கு தெரியாதனால தவறாக எடுத்துக்கொண்டுக்கிறாங்க. உண்மையாக இயேசு யாரு, எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியாது. எப்படி கன்வே பண்ணுறது? நடந்து காட்டுவோம். நடந்து கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசாயால கூட ஒரு வசனம் உண்டு, சாட்சியாய் நான் வசனம் எடுத்து தரேன். அதில் இதை அவங்க சாட்சியாக தான் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். சாட்சியாக வாழ்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் அணிய போகிறோம். அது ஆஃப்டர்நூன் செக்ஷனில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இப்படி போகும்போது வழியை கொடுக்கணும். இன்னைக்கு கடைசி காலம் உலகத்தோட முடிவுக்கு வந்திருக்கிறோம். கடைசி காலத்தில் என்ன வசனம் சொல்கிறது? மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அவரோட பிள்ளைகளுக்குள்ளும் எல்லாம் மாறி கிடக்குது. இல்லை, இயேசுவை யாரும் காட்ட முடியாமல் இருக்காங்க. இயேசுவை எங்கே பார்க்க முடியுது? அவரோட சாட்சி நிமித்தமாக வெறும் இயேசு. ஆரம்ப காலத்தில் நல்லா பாருங்க, நிறைய பேர் இயேசுவா அவரோட கல்வாரியில் அவர் அரைஞ்சதை நினச்சிட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஐயோ, அவர் ரொம்ப நல்ல தெய்வம், அவர் எப்படி பாருங்க, இயேசு ரொம்ப அன்பானவர் இல்லை, அவர் எவ்வளோ சுகம் கொடுத்திருக்காருல்ல, எல்லாம் பண்ணி போக 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 ஜனங்களுடைய ஒரு ஜனங்களுடைய போக்கு நிமித்தமாக, போக்கு மீன்ஸ் சாட்சி இல்லை, எதற்காக அழைக்கப்பட்டோம் என்றது தெரியாமல் ஆரம்பத்தில் ரட்சிப்புக்காக ஆண்டவருக்காக மாத்திரம் ஓடினவர்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேடின இந்த கூட்டம் நாள்பட இந்த பிசாசு அவங்களுடைய கண்களை லைட்டாக அப்படியே குருடாக்கி அப்படின்னு என்ன பண்ணுன்னா, அவரோட அற்புதத்தை மட்டும் பாரு, அதிசயத்தை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தோட கண்கள் அப்படியே இந்த குருட்டாட்டம் பிடிச்சி நேராக என்ன பண்ணிட்டான், ஆசீர்வாதத்துக்கு நேராக திருப்பி விட்டுட்டு அதில் நிறைய சாட்சி இல்லாத வாழ்க்கை நிமித்தமாக, சாட்சி இல்லைன்னா தேவனே அந்த பார்க்கலாம்னு நினைக்கிற இடத்துல நம்முடைய குணாதிசயங்கள் நிமித்தமாக வெறுப்பு, இதே துர்சாட்சி நிமித்தமாக தேவனுடைய ரட்சிப்பு தடைபட்டு காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம சிறிய கூட்டம் இல்லை, உங்களை கொண்டு அந்த பெரிய காரியங்களை செய்ய வைக்க முடியும். தேவனுடைய திட்டம் அது. நம்ம சாதாரணமாக இருக்கோம். நான் என்ன ஒரு சாதாரண இருக்கேன் இன்னும். ஆண்டவர் யாரை கொண்டு எவரை கொண்டுனாலும் மேன்மைப்படுத்த முடியும். உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் தேவன் செய்ய வைக்க முடியும், அசைக்க முடியும் என்பது விசுவாசி. நான் படிக்கல, ஒன்றும் வேண்டாம். பேதர் என்ன படித்தார், என்ன டிகிரி படித்தார் சொல்லுங்க ஏதாவது? ஒன்றும் இல்லை. மனுஷரை பிடிக்கிறதில்ல, ஆக்கல எத்தனை செஞ்சார். நம்மளையே சாதாரணமாக நினைக்கணும். இந்த உலகம் நம்மளை சாதாரணமாக நினச்சனால நம்ம சாதாரணமாக நினைக்கிறோமா? நமக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சி நம்ம சாதாரணமாக நினைக்கிறோமா? ஆண்டவர் அப்படி நினைக்கல. ஒவ்வொருத்தவங்களை வைத்து பெரிய திட்டத்தை, யாருக்கு தெரியும், உங்களை கொண்டு தான் இந்த இடத்த அசைக்க போறாருன்னா எவ்வளோ பெரிய சாட்சி.
எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? மறந்து இதெல்லாம் போ பிசா சொல்லுவான். அதெல்லாம் சொல்கிறவன் கஷ்டம், அதெல்லாம் போ அப்படி சொன்னால் போதும். வசனம் சொல்லுது, யாக்கோபு 4:7 வாசிங்க. யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்ச நாள் கழிச்சு போக போக இந்த சாத்தா நைஸா என்ன பண்ணிட்டான்? நம்மளை மாற்றி விட்டுட்டான். என்னது? தேவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு கீழ்ப்படியுங்கள். பிசாசு என்ன ஓதுவான்? அவன் எப்படி ஓதுனான்? ஏவாளுக்கு தந்திரமா நேரம் வந்துட்டு டைரக்டா வந்துட்டு சொல்லலை, இன்டைரக்டா சொல்றாங்க பாரு. அப்படி இல்லை, சாப்பிட்டா அப்படியோன்னு ஆண்டர் சொல்ற மாதிரி ஆகாது. இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும். பிசாஸ் பிளான். ஏன்னா ஜனங்க ரசிக்கப்படக்கூடாது, விழணும், நிக்கிறவன் விழணும், இனி வத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைல்யூட்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? டைல்யூட். அதோட தரம் திக்கா இருக்கு. திராட்சை ரசம் எடுக்கிறோம், திக்கா இருக்கும், தண்ணி ஊற்ற 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 லைட் ஆயிரும். அந்த மாதிரி குவாலிட்டி நீர்த்து போயிடுச்சு. ஆண்டோட வேறுபட்ட ரட்சிப்பு எல்லா ஜனங்களையும் ஆண்டு நேசிச்சார். ஆனால் இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க? நம்மளை வேறு பார்த்து பார்க்குறாங்க. இல்லவே இல்லைங்க, எல்லாத்தையும் நம்மளை நேசிக்கிற மாதிரி தான் அவங்கள நேசிக்கிற. இன்னைக்கு நம்மளை பேசுறாங்க. யாருக்கும் நிம்மதி இல்லைங்க, எல்லாருக்கும் இயேசு தேவை, எல்லாருக்கும் இயேசு தேவை. ஆனா என்ன ஆச்சு? ஆண்டு ஏதாவது கெடுதல் பண்ணாரா? யாராவது வேறு பிரிச்சாரா? எல்லா ஜனங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் தானே அவர் செய்யறாரு. நம்ம வேறு பிரிக்கிறோம். தேவன் ஒரு நாள் வேறு பிரிக்கல. தேவனுடைய கண்ட்ரோல் இன்னும் உலகத்தோட மக்கள் மேல இருக்குது. இல்லைன்னா நம்ம ஆண்டோட பிள்ளைங்க மொத்தம் வச்சுட்டு எல்லாத்தையும் போயிருப்பாங்களா? இல்ல, எல்லாருக்கும் மேலே அவர் இன்னும் பாதுகாக்கிறார், இன்னும் நிற்கிறார். ஒரு வார்த்தை யாராவது நம்ம மாதிரி ஜனங்க நட்சாட்சியோட போய் ஒரு வார்த்தை சொல்லும் போது உண்மையாவே உடைஞ்ச உள்ளவங்களுக்கு ஆறுதல் தேவை. வெளியே பார்க்குறாங்க, முரட்டுத்தனமா இருக்கு, துர்சாட்சி, கெட்டு போயிடுச்சு, யாருக்கு சரி பண்ண போறா? ஆண்டு இந்த வேலை யாரு கொடுத்தா? பெரிய ஆளு கொடுக்கல, சின்ன ஜனங்க. நம்ம போதும் இருக்கிற இடத்துல, வீட்டுல, பக்கத்துல சாட்சி. ஆனா இவ்வளோ பிரச்சனை, ஏன் இப்படி நல்லா இருக்கிறாங்களே? முந்தையெல்லாம் பார்த்தா உடஞ்சு போயிடுவாங்கன்னு நினைச்சோம், எப்படியோ நிக்கிறாங்களே, எப்படியோ வந்துட்டாங்களே, என்ன ஆச்சு? என்ன ரகசியம்? முந்தையெல்லாம் அழுதவங்க இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நாங்க அழுகுறோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம நாங்க வாழ்றோம். எனக்கு என் லைஃப் என்ன ஆக போதோ, வாழ்க்கை என்ன ஆக போதோ நினைச்சிட்டு இருக்கோம். இவங்க மட்டும் என்னமோ இருக்கே கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, ஏசப்பா அவர் ஒன்றும் இல்லை, அவர் இருக்கிற மாதிரி உன் இருதயத்தில் கேளு வருவாரு. அதை சொல்றதுக்கான ஒரு பாடல் ஒன்று இருக்குது. இந்த பாட்டு எடுத்துறேன். அந்த பாடலை வரிகள் பாருங்க. மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோர் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் ஆடுகளை? அதற்காகவுமே கிராரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்ல
பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், தர வேண்டும். நடத்திடுவார் என்னை அங்கு கொண்டு செல்ல ஆட்கள் வேண்டும். அங்கு அநேக உள்ளத்துல கொண்டு செல்ல ஆட்கள் வேண்டும். என்னை போல் இன்னைக்கு மனுஷன் நினைக்கிற ஞானத்தின்படி ஏகபத்த திட்டம் போடுறாங்க, ஒன்றும் செயல்படல. என்னை அங்கு என்னை கொண்டு போங்க, சுமந்துட்டு போங்க ஆட்கள் இல்லை. என்னை போல் அலைந்திட தேவன் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த சாட்சி இருக்கா? நம்மளை ஒப்பிட்டு பார்ப்போமா? நம்ம ஒரு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஆண்டவராக இருந்தால் எப்படி பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அவரை நம்ம சுமந்து செல்லணும்னா தேவனை சுமந்து சென்ற அந்த கழுதை போல இன்னைக்கு நம்ம போகணும் இல்லையா? எப்படி போகணும்? என்னை போல் போ, என்னை போல் போ, என்னை போல் அலைந்தது, என்னை போல் பேசி, என்னை போல் நட. மாதிரி எப்படி ஆண்டவரே? வேதத்தில் மாதிரி நான் வைத்திருக்கிறேன், என் மாதிரியை நீ காட்டு. அந்த மாதிரியை காட்டும் பொழுது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், யார் எதிர்த்தார்களோ அவர்கள் நம் பட்சத்தில் கொண்டு வர வைக்க முடியும். தேவனுடைய நடக்கை, தேவனுடைய சாட்சி போதும். யார் அது எதிர்க்க முடியும்? எதிர்ப்பு ஏன்? தேவனை காட்ட முடியவில்லை, மக்கள்னால தேவனை காட்ட முடியல. இந்த சின்ன கூட்டணி காலையில் இருக்கு. சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது, சித்தம் இல்லாமல் நடக்காது. உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்களை கொண்டு நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார்கள். நீங்கள் எதற்காக நாடி வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை நான் என்னமோ நினச்சி வந்தேன், நான் அவ்வளோ பெரிய ஆளா? நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளு. யாரும் உங்களை தற்கொலையோ ஒருத்தரும் நினைச்சிடாதீங்க. நீங்க நினைச்ச தேவனை கணயனப்படுத்துறதா ஆயிரும். உங்க அப்பா யாரு? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாதி தேவன். பயத்துக்கு இடம் இல்லை, வெட்கத்துக்கு இடம் இல்லை, அவமானத்துக்கு இடம் இல்லை. இந்த பிரச்சனை ஒன்றும் பயப்படாத, அதை குறித்து நம்ம நாளைக்கு வாசிப்போம். உங்க பிரச்சனையை ஆண்டு விட்டுற மாட்டாரு. அவர் சொல்றாரு, குமாரனை கொடுத்து மற்ற அப்பப்போ உங்களை சுமந்து நீங்க ஆண்டு சுமந்துட்டு போகும்போது உங்களை என்ன பண்ணுவாரு? விட்டுருவாரா? விட மாட்டார். ஆனா நோக்கத்தை புரிய வைக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்க. இந்த நாள் எதற்காக வைத்தார்? உங்கள் மேல் வைத்த நோக்கம். வயசாயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஒரு அம்மா நம்ம கிட்ட வயசானவங்க ஒத்துருக்காங்க, பார்த்தா நம்பவே முடியாது. வயசானவங்க நவநீதாமாவை பாருங்க, வயசாயிடுச்சுன்னு தான் பேரு. அவங்க எப்படி இருக்காங்க ஆண்டவருக்குள்ள? வயசு ஒரு பொருட்டே கிடையாதுங்க. வயசு, சூழ்நிலை, நம்மளோட பிரச்சனை, உங்களுடைய கஷ்டம், இது தேவன் செயல்பாட்டை தடுக்கவே முடியாது. இதுவே ஒரு ஊன்றுகோலாக, பாதையாக, நன்மையாக மாற்றி வைக்க முடியும். இதை தெரிந்து கொண்டோம் என்றால் போதும், உங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களோட மனுஷனோ வீட்டில் புறக்கணிக்கலாம், உங்களை கணிகனும் நினைக்கலாம். ஒரு நாள் அது வரைக்கும் அப்படியே அவரை சுமந்து கொண்டு போங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூடு. யாருமே என்னை நோக்கி நீங்க வேணும்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டேன். ஆண்டோட ஆசை தான். எல்லாரும் வராங்க, என்கிட்ட கேட்குறாங்க, நானும் வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். என்னுடைய கஷ்டம், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பாடு, அதை செய்யுங்க. ஆண்டு துக்கத்தோடு போறாரு. என்னில் அன்பு கூற ஆள், ஆண்டவர் மேல் அன்பு என்ன? ஆண்டவரே நீங்க வேணும் ஆண்டவரே. என்னில் அன்பு கூற ஆள் இல்லை, அந்த ஆளை தேடிட்டு இருக்கிறேன். அந்த ஆள் கிடைச்சா அவங்கள வச்சு தேவனுடைய பெரிய திட்டம், பெரிய திட்டம். அதனால அவர்களே நல்ல ஞாபகம், மற்றவங்களை கண்டு எதையும் கவலையோ பொறாமை எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் அந்த தாட்டே விட்டுருங்க. ஒன்னே ஞாபகம், அவர்களோடு இருக்கிற காட்டிலும் என்னோடு இருக்கவர். அந்த விசுவாசம் எப்போ உங்களுக்கு அசையவே கூடாது. அசையாம நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களை பயமுத்துற சத்துரு மயமுத்திரங்கள்லாம்
கொஞ்ச நாள் பார்த்தா இந்த அம்மா கிட்ட ஐயோ மோத முடியாது, என்னமோ பெரிய வல்லம் இருக்குடா, பார்த்தா என்னமோ பார்த்தாலே என்னமோ விஷயம் இருக்கு, முந்தி மாதிரி இல்லை, இவங்க முந்தி மாதிரி என்னமோ இருக்கு. அதே நேரத்தில் எல்லாரும் உங்களை ஈஸியாக அப்ரோச் அது அணுகக்கூடியதான ஒரு கனிவுள்ள தேவனுடைய சாயலை நாம் அணிய போகிறோம். கண்களை மூடுவோம். நம்ம சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் நிச்சயமாக இன்னைக்கு அந்த சாயலை குறித்து பார்ப்போம். புதுசாக மாற போகிறோம். வேற ஜாடை எல்லாம் பார்த்து என்னடா இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு ஆள் மாறிட்டாங்களே, என்னமோ ஒன்று இருக்கு, நானும் மாறணும். ஏன் ஒரு நல்ல பார்லர் இருந்தா இங்கே போயிட்டு வந்தாங்கன்னா இவ்வளோ அழகாயிட்டாங்களே, அந்த பார்லர் எங்கன்னு சொல்லுங்க, நானும் போய் மேக்கப் பண்ணிக்கிறேன் லேடிஸ் கேட்பாங்களே இல்லையா? அப்போ நம்ம மாறினா கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. அப்படி இல்லடா என்ன இருந்தாலும் இந்த முந்தி மாதிரி இல்லை, என்னமோ உள்ள இருக்குது, எப்படி சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு கேட்டு எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்குறியா, எனக்கு அந்த சமாதானத்தை கொடுக்குறியா? வாழ்க்கை மாறுறது இவ்வளோ சாட்சியா, அப்படியா ஏசு இவ்வளோ நல்லவரா, எனக்கு இத்தனை நாள் தெரியாது, நான் என்னமோ அதுதான் மதம் மாத்திரம் நினைச்சிட்டேன், என்னென்னமோ நினைச்சிட்டேன், இவ்வளோ நல்ல ஆண்டவரை நான் இத்தனை நாள் தெரியாம போயிடுச்சே, அடடா நான் மட்டும் இல்லை நான் போறேன் இனின்னு சொல்லிட்டு இது அப்படியே என்ன ஆக போகுது, பெருசாக போகுது. ஆகையினாலே தைரியமாக இருப்போம். கண்களை மூடுவோம். யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி பிரியா அவர்கள் வந்து அது ஜெபிச்சு எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.